வெல்கம் டு த டாக் ஷோ. இன்றைக்கி நம்ம டாக் ஷோவில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் ஒரு டாபிக் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அந்த டாபிக் என்னன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் இந்த மாதிரியான பேண்டமிக் டைமில் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லான கேள்விகள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஆஸ் அ பேரண்டாக நிறைய கொஸ்டின்ஸை இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிஸ்டர் அண்ட் மேம் பிவி ஜோன்ஸ். இவங்க வந்துட்டு பிஷப் காட்டனில் லெக்சரர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டீச்சராகவும் இருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் டீச்சர், கவுன்சிலர் எல்லாமே இவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் பெஸ்ட் பர்சன் நாங்கள் இன்டர்வியூ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாகவே. ஸோ அவங்க இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் இன்றைக்கி நான் கேட்குறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு இன்டர்வியூவில் உங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக நான் கேட்க போகிறேன். வெல்கம் மேம், வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட்ஸ் ரியலி எக்ஸலண்ட் யூ கம்மிங். இங்கே நீங்கள் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் எங்கள் மைண்டில் கண்டிப்பாக இருக்குது. அது இந்த கொரோனா டைமு, பேண்டமிக் டைமு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு கேட்க வேண்டிய நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாலியாக எடுத்துகிட்டு ஜாலியாக என்கிட்ட பேசுவீங்கன்றது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. பேரண்ட்ஸ்கிட்ட பேசுவோம். இன்னும் இந்த பிள்ளைங்க பார்க்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். ஒருவேளை நாம் இந்த மாதிரி ஒரு வேலைக்குள்ள இருக்கிறோமா, whether we are into such kind of work, so it will bring quite a lot of nice experience as well as a change. கண்டிப்பாக மேம், உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு தான் வந்திருக்கிறேன். பட் சின்ன சின்ன விஷயமா ஒன்று கேட்குறேன். சரி சரி. இப்போ வந்துட்டு கொரோனா வந்துட்டு திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துருச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து யாருமே யோசித்து பார்க்கல, இல்லை இப்படி நடக்க போகுதுன்றது யாருக்கும் தெரியல. பட் இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பேரண்ட்ஸும் பிள்ளைங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் பையனை கொஞ்ச நேரம் பார்க்கணுன்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப். ஸோ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ வருஷமாக வந்துட்டு யூ would have handled 70 students in a classroom, different classrooms maybe. ஒரு செக்ஷனில் வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் 70 ஸ்டூடெண்ட்ஸ்ன்ட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கும்போது how do you maintain everyone? இப்பொழுது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்கும்போது இப்போ இது வந்து ஆன்லைன் கிளாஸ். பட் ரெகுலர் கிளாஸஸ் ஹவு இட் இஸ், ரெகுலர் கிளாஸ் ரூமில் ஒரு 40 இருக்கலாம், ஒரு 50 இருக்கலாம். ஸோ பட் வி ஆர் trained and we got used to this kids. என்னன்னா first and foremost we have developed that relationship like a parent. That bond is there. The moment we go over there, we know that children expect something from us and we expect something from them. And there is a wonderful love, the bond of the mother, the parent, you know. ஏன்னா most of the time அவங்க நம்மோட தான் அவங்க செலவு பண்ணிடுறாங்க அல்ல. So because of that, I just would like to say, the more it is a motherly bond. அதுதான் செகண்ட் டீச்சர்னு சொல்லிட்டாங்க, செகண்ட் மதர். ஓகே, அவங்க வீட்டில் இருக்கிறதோட அவங்க ஸ்கூலில் தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக, ரைட். அண்ட் யூ ஆர் த ஒன் who is teaching them a lot. நம்ம அதில் கொஞ்சம் தான் சொல்லி தருவோம். பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து ஒரு 4 மணி நேரம் 4 hours, மேபி மோர் தென் தட், அதுவே ஜாஸ்தி 4 hours. அதில் தான் நம்ம சொல்லி தருவோம். நீங்கள் 8 hours உங்களோட ஸ்ட்ரெயினை வச்சு நீங்கள் சொல்லி தரீங்க. ஓகே, அண்ட் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க. குவாலிட்டிஸ், குட் குவாலிட்டிஸ், பேட் குவாலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு யூ கேன் பிக் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், வித்தியாசமான சமுதாயத்துலேருந்து வித்தியாசமான பிள்ளைங்க வராங்க, வித்தியாசமான ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ சில பிள்ளைங்க நல்ல பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், ஏன்னா ஏழை குடும்பம் கூட. பட் வி ஹாவ் அ யூனிஃபார்மிட்டி. ஒரு ஸ்கூல் பள்ளின்னு சொல்லும்போது ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது. ஸோ we must not lead them into emotional things. So அங்கே வரும்போது they become more friendly. அந்த ஒரு ஃபிசிக்கல் கிளாஸ்ரூமில் அந்த social attachment, it brings quite a lot of things. But whereas now there is a physical distance, okay, so social distancing. So we are only going through this virtual. But what I wanted to actually tell you is, இந்த மாதிரி நம்ம அங்கே ஒரு செயல்படும் போது, ஸ்கூல் பள்ளியில் இருக்கும் போது, ஃபிசிக்கலி when we were present, that bond is totally different. அந்த ஜாயே வித்தியாசம். ஒரு ஜோக் ஆகட்டும், ஒரு பிள்ளை ஓடி வந்துட்டு மேம் இதுதான் நான் அச்சீவ் பண்ணேன். ஓகே, ஒரு வேளை தவறு பண்ணிட்டு இருப்பான், ஏதோ அவன் சோகமாக இருப்பான். அந்த வேளையில் அப்போ என்ன பண்ணுவோம்,
கையை போட்டு எப்படி இருக்கிற, என்ன உனக்கு என்ன பிரச்சனை, ஹவ் ஆர் யூ சன். இது யூஸ்வலாக நான் அட்ரஸ் பண்ணுறது எல்லா பிள்ளைங்களையும், எந்த ஏஜ் குரூப்னா இருக்கட்டும், சின்ன பிள்ளைனா இருக்கட்டும், பெரியவனா இருக்கட்டும். ஏன்னா மோஸ்ட்லி அடாலசன்ட் ஏஜ் எல்லாம் 12th ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஸோ இந்த பிள்ளைங்க கிட்ட நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம், அட் த சேம் டைம் வி கமாண்ட் ரெஸ்பெக்ட். அப்படின்னா ஒரு டீக்ரேட் பண்ணிட்டு போகிறோன்னு இல்லை, அந்த ஒரு அன்பால் எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம். ஸோ யூ கேன், ஈவன் இஃப் தே ஆர் நாட் ஷோயிங் எனி இன்ட்ரெஸ்ட் இன் எனி ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ், யூ கேன் டீச் them in such a way. You show love. In the same way, the children are going to love the teacher. இப்போ டீச்சருக்கு அந்த அன்பை அவங்க காமிச்சாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் they must love the teacher in such a way that they say to the subject, இந்த சப்ஜெக்ட் ஒன்றுமே இல்லை, ஈஸியான சப்ஜெக்ட்னு ஃபர்ஸ்ட் நான் நேசிங் வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப கூலாக எந்த டஃப்பான சப்ஜெக்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண உடனே the children understand very well. பசங்க வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் வந்து டீச்சர் வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணாங்கன்னா அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. யூஸ்வலி தட் ஹேப்பன்ஸ் இல்லைங்களா? ஸோ வி கெட் லாட் ஆஃப் ரிமார்க்ஸ். டீச்சர்ஸ் பிடிஎம்கெல்லாம் போனோன்னா செம்மையாக உங்களோட பேரண்ட்ஸ் போய் உட்காந்தாவே இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் திஸ் டைம் இட்ஸ் கரோனா பேண்டமிக், எல்லாருமே ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. லைக் த கிளாஸ் ரூம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பண்ற மிஸ்பிஹேவ், சின்ன விஷயங்க. அண்ட் அவங்க வந்துட்டு உங்களை வந்து ஒரு கிண்டல ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. அது ஏன்னா நான் ஸ்கூல்ல இருக்கும்போது கூப்பிடுவாங்க. கண்டிப்பா உங்களை என்ன கூப்பிடுறாங்க? I don't know what they call me, but one thing, I love the scriptures and I teach scripture. Apart from that, I teach sociology. Of course, I'm a lover of humanities subject. So, அநேகமாக நான் இந்த ஸ்கிரிப்சரை நான் டீல் பண்ணுற தொட்டு என்ன ஆகுதுன்னா, so they will call me, praise the Lord, or ma'am, Jesus never fails. So இந்த word Jesus never fails. ஆனால் என்னுடைய பேப்பர்லலாம் Jesus never fails வரும். So any caste, anybody they know, and they say God is love, because the very moment they know the psychology. Okay, so whenever they wanted to talk about something, then I will know, okay, it refers to me. Or they are signaling that I am coming. Okay. So something like that. So நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு பாசிட்டிவா அதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சின்ன பிள்ளைங்க வாயில பட் திஸ் வேர்ட் ஹஸ் கான் சங்க் இன்டு them. Praise the Lord. என்ன ஒரு வார்த்தை. ஓகே, Jesus never fails. சூப்பர் இல்ல? சோ ரொம்ப அழகா நீங்க உங்களோட மினிஸ்ட்ரி அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க காஸ்பல்ல. I know it is just the grace of God, I can say. But even in a common classroom, இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல கூட என்ன செய்யறேன், முதலாவது நமக்கு என்ன தேவை, இப்போ we need the wisdom அல்ல, இப்போ கடவுளுடைய நாலேஜ் நமக்கு வேணும். அப்பதான் அந்த பிள்ளைங்களை ஒழுங்கா நடத்த முடியும். இப்போ இந்த பிள்ளைங்க வேற குடும்பத்துல இருக்கிறாங்க, அவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ யாருக்கு தெரியும் அல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, முதலாவது கடவுளுடைய ப்ரெசன்ஸை நம்ம அழைக்கணும். எப்படி அழைக்கிறது, ஹவு டு சேனலைஸ் தெம். இப்போ சிலர் வித்தியாசமான மதங்களை சார்ந்தவங்க இருப்பாங்க, because we are living in the world like that. So in a classroom there will be a Hindu, Muslim, Atheist, so many. ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எதுக்காக அவங்க வராங்க, விஸ்டம் ஏர்ன் பண்றதுக்கு. ஓகே, அந்த விஸ்டம் வேணும், இந்த விஸ்டம்ல வளர்ந்தாதான் நான் நாளைக்கு நிற்க முடியும்னு சொல்லிட்டு. இந்த விஸ்டம் எங்க இருந்து கிடைக்குது, ஆல்மைட்டி காட். அப்போ அந்த விஸ்டம் கூட அந்த நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய வழி சரியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டெல் தெம், see maybe there was a fight at home. ஒருவேளை ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் குடும்பத்தில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியம் இருக்கும். ஸோ த மூட் மே பி டிஃப்ரெண்ட். சடனாக மார்னிங் 8:40 ஆயிடுச்சு, ஓகே ஆன்லைன் கிளாஸ்க்கு நான் போகணுன்னு அவங்க எல்லாத்தையும் மாட்டிட்டு இப்போ உட்காருவாங்க. அவங்களுடைய மூடே வித்தியாசமாக இருக்கும். இந்த மூடை சரி பண்ணி சரியான கான்சன்ட்ரேஷன் எப்படி கொண்டு வர முடியும், ஒரே ஒரு வழி இருக்குதுன்னா, you have to rely on God. So one little prayer, and the Proverbs 31 Proverbs இருக்குது. 31 ஏதாவது ஒரு proverb எடுத்து, okay, trust in the Lord, or my son ன்னு சொல்லக்கூடிய ஒன்று. So rely on wisdom, and I am wisdom ன்னு சொல்லும்போது, if you rely on wisdom, your path will be straight. என்ன அழகா இருக்கு ஒவ்வொரு வார்த்தையும். ஸோ அந்த வேர்டை படிச்சுட்டு அதை slightly, maybe for a minute I explain, okay, in a generalized way. Then I tell, let us pray. You know why? So that
whatever situation, maybe there is one student who is not feeling well. Okay, maybe one student, ஒரு பிள்ளை ஒருவேளை அவனுக்கு ஏதோ ஒரு சஞ்சலம், யாருக்கு தெரியும்? இப்போ இந்த வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, in 7 members count பண்ணும்போது the 7th member is so depressed. It was suicidal. They are going towards suicide. Why? அவங்களுக்கு they are isolation. They are facing that isolation within themselves. Though they may be in the family, குடும்பத்துல வசிக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள நடந்து இருக்கிற பிரச்சனைகளை யாரும் தீர்வு கொடுக்க முடியாது. இந்த வேளையில ஒரு டீச்சரால ஆக முடியும். When they are going through this online class, correctly if you are able to direct them, okay, into the right path, அவங்களுக்கு ஒரு change of ஒரு environment, change of mind and bring in life stories to them. small குட்டி கதைங்க, எப்படி ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஸ்பீச் இல்லைன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி, இப்படி தான் நான் சொல்வேன். இப்போ ஒரு KR நாராயணனை பற்றி நான் சொல்லுவேன், இல்லைன்னா அப்துல் கலாமை பற்றி சொல்லுவேன், இல்லைன்னா காளிதாசாவை பற்றி சொல்லுவேன், poet. Various people are there who have come up in life, tell those life skills. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது ஒரே ஒரு டாட் அளவு இருக்கக்கூடிய ஒரு காரியம் அவங்களை தொடும் கண்டிப்பா. And when you are leading them in prayer, you say, Almighty God, I give this little child, I give all the family members, we are praying for the goodness. இங்க என்ன எதுக்காக ஜெபம் பண்றோம்? இப்போ இவ்வளோ பெரிய பேண்டமிக் இருக்குது, யாரும் கண்டுபிடிக்க முடியல இன்னும் மெடிசனை. இட் இஸ் கோயிங் ஆன். ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது கரெக்டா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? India 3 lakhs. So how you know what is happening or what is happening inside a person? எப்படி அறிஞ்சிக்க முடியும்? கடவுள் ஒருவர் தான் அறிய முடியும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஜெபத்தை பண்ணணும். கடவுளே இன்னைக்கு இந்த நாளை ஐ எம் கிவிங் இட் டு யூ. ஒருவேளை நாலேஜ்ல குறைவுள்ளவனா இருந்தா அவன் யாரிடத்துல கேட்கணும்? கடவுள் தான் அந்த ஞானம் அல்ல. இந்த கடவுளை நாங்கள் இப்போ தேடும் போது ஒரு அற்புதமாக எல்லா காரியமும் அமையும். கண்டிப்பா. ஓகே, சூப்பராக சொன்னீங்க. அந்த கொரோனா கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் ப்ரீவியஸாக வரலாம் வாங்குவாங்க. ஸோ என்னன்னா இப்போ வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு யூ நோ தட் நீங்கள் வந்துட்டு ஒரு யூத், ஒரு சின்ன ஒரு ஏஜ் ஆஃப் 13 to 16 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் பிள்ளைங்கள கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க. 18, so 17, 18. ஓகே, 17 years, 12th standard வரைக்கும். 17. ஸோ இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பா. ஓகே, அவங்க தப்பான வழியில போறதாகட்டும், பேரண்ட்ஸ்க்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பேரண்ட்ஸ்க்கு அதை அப்சர்வ் பண்றது இல்லை நிறைய சுச்சுவேஷன். பட் டீச்சர்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ணிடுறீங்க, இல்லை இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது, இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு. பட் வேற பேரண்ட்ஸ் வந்து இவன் அடமெண்ட் ஆயிட்டான், இவன் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கான், இவனோட கேரக்டர் மேபி இஸ் ஏஜ்னால அவன் கொஞ்சம் மாறிட்டு இருக்கிறான்றது எல்லாருமே அப்படி யோசிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் there is something is happening. ஸோ இவங்களுக்காக நீங்க எப்படி கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்க? அந்த மாதிரி ஏதாவது உங்களோட இதுல வந்திருக்குங்களா? ஆமாமா, இந்த மாதிரி பிள்ளைங்க அநேக பிள்ளைங்க இருப்பாங்க. ஏன்னா சிலர் கொஞ்சம் வைலண்டான பிஹேவியர் கூட இருக்கும். இப்போ நீங்க வீட்லயே பார்க்க கூடும். இப்போ சடனா ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னோன்னு ஒரு எரிச்சலோட அந்த பிள்ளைங்க, ஏன் அந்த இரிட்டேஷன் வருது, ஏன் அந்த எரிச்சல் வருது? they are going through a process. இந்த adolescent ஏஜ்ல அவங்களுடைய பாடியிலேயே ஃபிசிக்கலாக ஒரு சேஞ்சஸ் வருது. இந்த எமோஷ்னலி அவங்களுடைய எக்ஸிபிட் பண்ணுற பிஹேவியர்லாக தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஸோ இது ஜென்ரலாக ஒரு வேல்யூஸ், ஸ்கிரிப்சர் பேஸ்டு வேல்யூஸ் நம்ம கொடுக்கும்போது இதை அவங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 13 இயர்ஸில் வந்திருக்கிறோம், 14 இயர்ஸில் வந்திருக்கிறோம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு வருதா, கோபம் வருதா? இந்த கோபம் வரும்போது என்ன செய்யணும்? இப்போ ஜென்ரலாக பெரியவங்களுக்கு கூட கோபம் வரலாம், சின்ன பிள்ளைங்களுக்கும் வரலாம், பெரியவங்களுக்கும் வரலாம். சில டைமில் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஏதோ ஒரு காரியம், பழைய காரியத்தை சொல்லிடுவோம். அப்போது அவன் ஒரு சேஞ்ச் பண்ணி அவன் வரணும்னு சொல்லும் போது மறுபடியும் he goes back. ஸோ நம்ம கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். we must not provoke them into such kind of a situation. இந்த மாதிரி இருக்குது. ஸோ we must handle situation in a rightful manner. அப்போ அவனுக்கு தெளிவாக சொல்லணும். இப்போ as a teacher what I can say, இப்போ ஒரு லெக்சரராகவோ டீச்சராகவோ எப்படி நான் கவுன்சில் பண்ண முடியும்? இப்போ இந்த மாதிரி ஃபேஸ்க்குள்ளே நீ போகும்போது இந்த மாதிரி வேறு எக்ஸாம்பிள்ஸை வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்க்குள்ளே பிள்ளைங்க போகும்போது சிலருக்கு அழுகையாக வரும், ஏதாவது தாங்க முடியாது. சில பிள்ளைங்களுக்கு அதை வயலண்ட்டாக எக்ஸிபிட் பண்ணுவாங்க, சில நேச்சரை
வயலண்ட்டாக எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணி எப்படி நீங்கள் முன்னேற முடியும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பள்ளியில் நிறைய முறை பார்க்கலாம். இந்த பிளே கிரவுண்டில் வந்துட்டு மெயின் திங் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் பிடிக்காது. மோஸ்ட்லி உங்களோட ஆட்டிடியூட் எப்படி மாறிடும், பேரண்ட்ஸ் பிடிக்காத மாதிரி ஆகிடும். ஏன்னா அவங்க இது பண்ணாத இது பண்ணுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த கோவமே இருக்கும் அவங்க மேடம். அந்த எரிச்சலை வந்து டிஃப்ரெண்ட் வழியில காட்டுவாங்க. ஸோ இவங்க ஸ்கூல்லேயும் உங்களோட பிஹேவியர் இப்படி தான் இருக்குமா, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நார்மலாக இருப்பாங்க? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க அநேகமாக நார்மலாக இருப்பாங்க. ஏன்னா இந்த பியர் குரூப்ஸ் சேம் ஏஜ் குரூப்பாக இருக்கிறத தொட்டு they will almost be, even they also have certain groups. So அவங்களுக்குள்ள ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்ல they settle down. அந்த குரூப்புங்கள்ல வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, ஸோ மிடில் ஆவரேஜ்ல இருக்கிறவங்க இருப்பாங்க, பிலோ ஆவரேஜும் இருப்பாங்க. So there are different kinds of behavior exhibited by the students. We study the behavior activities of them. Okay. இப்போ நீ உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ண, ஐ மீன் ஆஸ் அ டீச்சர், ஸோ நீங்கள் கேள்வி கேட்டாங்க ஆகட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு சொல்ல போனோம்னா உங்ககிட்ட வந்து கோவமாக பிஹேவ் பண்ணுவாங்களா, இல்லை வில் இட் பி நார்மல்? ஆனால் நான் உங்களை நிறைய வாட்டி கவுன்சிலிங் கொடுக்கும்போது பார்த்துருக்கேன், யூ கால் தம் அஸ் அ சன். அவங்களை கட்டி பிடிச்சி நீங்கள் இப்படி தோல் மேலே கை போட்டு பேசுறது, அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுறது, அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அண்ட் ஐ ஹவ் சீன், நானே யோசிப்பேன், ஐயோ நானும் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்திருக்கலாமேன்ற ஒரு சில நேரத்தில் நான் தாட் ஆஃப் டைம். ஏன்னா நல்ல கவுன்சிலிங் கொடுப்பீங்க, நீங்கள் உட்கார வச்சு அவங்கக்கிட்ட அவ்வளோ பொறுமையாக பேசுவீங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது ஹவு டு தே பிஹேவ் வித் யூ? இப்போது நேராக ஒரு பிரச்சனை வருது, பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நேராக நான் போய் சொன்னேன்னா பேரண்ட் will tell me please don't tell this situation. So as a teacher I must also maintain the secrecy. At the same time I must also see that that child is corrected. இப்போ அவனை திருத்தணும். நான் இப்போ மெயின் மோட்டிவ் என்ன, நான் ஒரு பொசிஷனை நான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன், நான் பிஹேவியர் கரெக்ஷன் பண்ணணும். இது என்னுடைய ஒரு டீச்சருடைய ஜாப் கூட. வெறும் நான் என்னுடைய அகடமிக்ஸை மட்டும் இல்லை, I have to see that he is groomed properly. He becomes a nice gentleman in the society. In today's children are tomorrow's citizens. இப்போ இந்த கண்ட்ரியை அவங்க ரூல் பண்ணணும், அவங்க வரணும்னா இப்போ சரியான ஒரு க்ரூமிங் இல்லைன்னா கஷ்டம் ஆகும். ஸோ ஒரு படிப்படியாக நம்ம பார்க்கும்போது சில கிளாஸஸில் இப்போ நல்லா படிச்சுட்டு வந்திருப்பான் ஒரு பிள்ளை, இப்போது அடுத்த கிளாஸுக்கு வரும்போது சரியாக அவன் படிச்சிருக்க மாட்டான். ஏதோ ஃபேமிலி காரணங்க கூட இருக்கலாம் அவனுக்கு, இல்லைனா ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கலாம். இந்த பிள்ளைங்களை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, they will not be coming regularly to school. Sometimes they come late. Okay. Or there will be some kind of an issue. Assignments are not done. Okay. And the clothing that they wear, the clothing press பண்ணிருக்க மாட்டாங்க. Because schools-ல இதெல்லாம் செக் பண்ணுவாங்க, whether the nails are trimmed and the hair whether it is maintained properly, the shoes polished. ஏன்னா இது ஒரு ஒழுக்கம். பிகாஸ் பால் கூட என்ன சொல்றாரு, இப்போ வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரு ஒழுக்கத்தோடு நம்ம ஜீவிக்கணும். பிகாஸ் we need to go in a proper discipline. ஃபர்ஸ்ட் ஸ்கூல்னு சொல்லும்போது ஒரு டிசிப்ளின். ஸோ இந்த டிசிப்ளின் இருக்கும்போது it will automatically correct other things also. So we keep noting all this one. So then it comes to the assignments. When it comes to the assignments, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? Even no work will be done. Excuse me. No work will be done. And the child comes, no, last night I didn't sleep. Some 6 stories are there. Last night I didn't sleep. Why? There are false reports and they are true reports. Okay. Because most of the times when we analyze things, எப்போலாம் நம்ம பார்க்குறோமோ ரெண்டையும் ஒரு டீச்சர் பார்க்கும்போது உண்மையும் பார்க்கணும், பொய்யான ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அதையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வரும்போது we have to take really the discernment of the spirit இருக்கணும். இது கரெக்ட், இது கரெக்ட் இல்லைன்னு. இப்போ ஜென்யூனாக இருக்கிற ஒரு பிள்ளைகிட்ட போயிட்டு நீ பண்ணுறதெல்லாம் தவறு, நீ ஹோப்லெஸ்ன்னு சொல்லிட்டு அவனை கீழேயும் போட்டுடலாம். அதே டைமில் அவன் மோசமாகவும் இருப்பான், அவனை எப்பவுமே அன்பாகவே இருக்க முடியாது. At certain point we have to use our skills. There are various methodology in correcting a student. Very affectionately you can correct. Okay. There are where you can take this to your principal, or you can take it to your parent in some situation.
So when you're taking this situation, they get scared. Okay, this matter is going over there. But in the personal level, so far I have never let loose any of the matters going to the higher authorities. Within my limits are whatever possible. I have corrected in my level itself. I have not permitted any situation to go to that level. எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்களே ரெடி பண்ணிடுறீங்க பிள்ளைங்க. மேம் நீங்கள் வந்து நான் இந்த பிள்ளைங்க வந்துட்டு எப்படி கொண்டு வருவீங்க, எப்படி அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பீங்கன்றது சொன்னீங்க. ஸோ ஹவு டு யூ அந்த டேக்கிள் பண்ணி அவங்க வெளியே கொண்டு வரது இட்ஸ் அ வெரி பிக் டார்கெட். அது வந்து நமக்கு புரியாது. ஸோ நிறைய பேர் கவுன்சிலிங் வந்து இப்போ ஸ்கூல்ஸ்லேயே அலவுட் இருக்குது, ஸ்கூல்லேயே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. பட் த சேம் சுச்சுவேஷன் இட் ஹாஸ் டு பி தேர் இன் த ஹவுஸ் ஆல்சோ. அந்த சுச்சுவேஷன் இல்லைன்னா எப்படி நீங்கள் வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸையும் பார்த்து பேச முடியாது. ஓகே, ஸோ பட் யூ கேன் ஹேண்டில் த ஸ்டூடெண்ட். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? அண்ட் டு யூ டெல் தம் த லவ் ஆஃப் காட், இல்லை யூ டெல் தம் ரொம்ப சோஷியலாக பேசி அவங்கள அப்படியே காமாக கொண்டு வருவீங்களா, இல்லை வந்துட்டு கடவுள் அன்பை பற்றி சொல்லுவீங்களா, எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? அண்ட் ஆல்சோனா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு வைலண்ட் ஆவாங்கன்னு சொன்னேன். ஓகே, இஃப் இட் இஸ் அ கிறிஸ்டியன் ஆர் எனி ரிலிஜன், நம்ம வந்து கடவுளை பற்றி சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க இந்த சுச்சுவேஷனில். ஸோ இவங்ககிட்ட அதை சொல்லவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி அவங்களுக்குள்ளே நீங்கள் அந்த சீடை சோ பண்ணுவீங்க? ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப ஈஸியாக, இது கடினமான சூழ்நிலையே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை மிக மிக ஈஸியான ஒரு சூழ்நிலை. இது நான் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸின்னு சொன்னோன்னே நான் இப்போ எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு அவங்க என்னடா இது நடக்குது, எப்படி இவங்க பேசுகிறாங்கன்றது யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சுச்சுவேஷன். எப்படின்னா, இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டு குளோபலாக இந்த பேண்டமிக் வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் they all know யாருக்கும் மருத்துவம் இல்லை. அண்ட் நம்மலாம் இப்போ ஊரடங்கு சட்டம் இருக்குது. and we are all at home and now slowly lockdown is opening and but still there is no medicine. They are still in the process. அது ஒரு டைம் எடுக்கும், எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும். இந்த மாதிரி பீரியட்ல பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எஜுகேஷன், என்ன மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா they will prevent themselves. இப்போ டே டு டே நான் டெய்லி நான் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன். என்ன மாதிரி through the proverbs and the psalms only. I don't go deeper into the Christian principles and attitudes and how to go and do lot of prayers and so much I cannot do because I'm going into a secular class. Alla இப்போ secular class வித்தியாசமான பிள்ளைங்க இருக்காங்க. But at the same time I have that love of God towards them. God will direct me. I do not have any written statement, this is how I'm going to plan. But morning I pray that this must be useful for every parent also. ஸோ நீங்கள் கிளாஸஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேராக ப்ரேயர் பண்ணிட்டு வரீங்க. கண்டிப்பாக எவ்ரி டே நீங்கள் வந்து எல்லா பிள்ளைங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி ஒன்று சொன்னீங்க, நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ஸ் சொல்லிட்டு அதுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நடத்துவேன். ஸோ எவ்ரி ஹவுஸ் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார் வீட்லையும் அந்த ப்ரேயர் போகுது. கண்டிப்பாக. ஸோ திஸ் இஸ் அ பிக்கஸ்ட் மினிஸ்ட்ரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே, if I'm reaching out to 50 students, I know all my 50 students. Excellent. இது ஒரு சூப்பர்பான ஒரு டிப்ஸ் and everything. It's not only in the morning. For example, my class is at 2:30. That is my class, my students. 2:30, I deal with them. You know, life is so precious. So we cannot, we do not deal with the television or washing machine or appadi kadiyadu. They are human beings. They are filled with emotions, feelings. என்ன அவங்களுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ இந்த adolescent age there are a lot of things that they can fall away. நிறைய அட்ராக்ஷன் இருக்கு இந்த கேட்ஜெட்ஸ் நிறைய. இப்போ இந்த கேட்ஜெட் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்குது. நீங்க கேட்டீங்கல்ல, இது ரொம்ப கடினமா இருக்குமே, எப்படி நீங்க பண்ணீங்க, எது அவங்களுக்கு ரொம்ப பிரியமோ அது முகாந்திரமாவே என்ன வருது, education is coming. That's because they love this gadgets, they love the internet, they love social media. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஃபோன் எடுத்துட்டு ஸ்கூல் போக கூடாதுன்னாங்க. ஆனா இப்ப ஸ்கூல் வந்து ஃபோன்லயே வந்துருச்சுன்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ there is a social change also happening. We only used to say that climate change இருக்கு, இப்போ total change. நீங்க பொருளாதாரத்தை பாருங்க,
இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் there's going to be a total change. It's though they say we're getting to a normal, it's not going to be a normal. இப்போ என்ன மாதிரி situation, நியூ நார்மல். இந்த நியூ நார்மல் எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்ல கூட நாம இப்போ ஒரு டேபை யூஸ் பண்றோம் இது, பட் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ஹோல்ட் தி வேர்ட் ஆஃப் காட். பைபிளை கொண்டு போறது நல்லா. ஏன்னா வரக்கூடிய இப்படியே நம்ம ஜெனரேஷன் பைபிளை எடுத்துட்டு போகாத வெறும் டேப்ஸையும் இதுவும் எடுத்துட்டு போனோம், நாளைக்கு பைபிள் சொசைட்டி மூடணும். அல்ல they will say, நாளைக்கு இதெல்லாம் கலப்படம் வருமோ கடவுள் தான் தெரியும், நமக்கு தெரியாது. But we know for sure if it is going to go like that, there are lot of things. Holy book னு இப்போ ஒரு மொபைல் எடுத்துட்டு this is holy bible நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த பிள்ளைங்கள இப்போ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல எப்படி நம்ம நடத்தணும், மார்னிங் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காலம் எழுந்தோடனே அவங்க எந்த டியூட்டியை பண்ணுறதுக்கு முன்னாடி they must thank God. That's second thing, their exercise or their cleanliness or little bit of work that you need to teach them. அதெல்லாம் இப்போ எதுவும் நடக்க போகுது. ஓகே, everything is nothing is happening now as a parent I am telling you. ஏன்னா இப்போ டைமிங் ஆகுது டிஃப்ரெண்டா மாறிடுச்சு. லேட் நைட் வரைக்கும் they awake. ஸோ காலையில் ஏந்திரிக்கிறது 8:30 மணி கிளாஸ்ல 8 மணிக்கு தான். It is not only with the students, even with there is a total change with the teaching faculty also. இப்ப பாருங்க, இப்ப சடனா மார்ச் மந்த்ல total shutdown. We were not prepared. Of course we know to use our mobiles, we know only if there is a computer teacher or they have undergone some training. இப்போ ட்ரைனிங்கும் இல்ல, but we know to type our question papers, we know to upload, we know certain things we know. But directly going to the online class, we were not prepared. யாருக்கு தெரியும்? இப்படிதான் ஒரு நாள் கடவுளுடைய வருகை கூட இருக்கும். எப்படி சடன் ஊரடங்கு சட்டம் வந்து எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. it was panic buying, பிள்ளைங்க ஓடுறது. இப்போ என்னுடைய எக்ஸாம் சோஷியாலஜி எக்ஸாம் இருந்துச்சு அன்னைக்கு. It was 19th of March. So people were all prepared, children were all ready to take up the exam. ஒரு எக்ஸாம் கண்டிப்பா ஒரு மினிமம்னா ஒரு 6-7 சென்டென்ஸ் இருக்கும், 100% கிடைக்கும். So boys were so thrilled and I had a fantastic batch this time. So இந்த முறை நான் யோசித்தேன், கண்டிப்பா எவ்வளவு சென்டென்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 15 சென்டென்ஸ் வந்துருமா. ஆனா அந்த எக்ஸாம் நாளே என்ன ஆயிடுச்சு, லாக்டவுன். They were not able to take up the exam. Okay, but anyway the government, they know why, what is the reason, deadly disease is coming to that situation. So because of this deadly disease, so எவ்வளவு நாள் நம்ம சும்மா இருக்க முடியும்? Okay, இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, government has taken a fantastic thing on the online classes, virtual classes. So in the online classes நீங்க சொன்னீங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க ஆன்லைன் கிளாसेस எடுக்கிறீங்க, that's fine. So even the teachers have to be trained. Yeah, இந்த ஆன்லைன் கிளாஸ்ல because many teachers வந்துட்டு மொபைல்ல அவங்களுக்கு வாட்ஸ்அப்பே தெரியாது சில பேருக்கு. few people is the one who is handling the WhatsApp. அப்படி இருக்க டீச்சர்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதாகட்டும், அவங்க வந்துட்டு the images, video content இதெல்லாம் அவங்க ப்ளே பண்ணும்போது, ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு எல்லாமே டிஃப்ரெண்டான கண்டிப்பாக நாலேஜ் வேணும். yeah, and apart from this there is one more situation. இப்போ நீங்க எடுக்க போகிறது வந்து வீட்டில். ஸோ வீட்டில் உங்களுக்கு தனி ரூம் வேணும், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வேணும், அண்ட் யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, உருவாச்சு. பிறகு நமக்கு ஒரே சென்சேஷனல் வரக்கூடிய மாசத்துல everything is going to be online. Naturally phobia for everybody. எப்படி இருக்குமோ இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் பேசுறீங்க. Our schools, really hats off to all the teachers over there. Wow. And to our principal and whoever the system coordinators, all of them, they really at least train them. Yeah, online training. நமக்கு எப்படி ஒரு டீம் பண்ணி எப்படி நம்ம அந்த வீடியோஸை பண்ணோம். 2 different scopes இருக்கு அதுல. ஒன்று டிஎல்பி, ஒன்று விசிஎல்பி. விசிஎல்பினா டைரக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் will be present. So for example, கிண்டர் கார்டன்ல இருந்து 7th standard வரைக்கும் நியர்லி அவங்களுக்கு என்ன கிளாஸ் ரெக்கார்டட். ஸோ த டீச்சர் கோஸ், அவங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஸ்கூல்லேயே இல்லை வீட்டிலேயே, ஆனால் அவங்க they give a training to them how to record, how to upload, what kind of a thing and what kind of a positive thing
ஒரு இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்ல பட் இட் வாஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் இல்ல, பிகாஸ் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு மானிட்டரோ ஒரு கம்ப்யூட்டரோ பார்த்து பேசணும்னா இப்ப எப்படி ஃபேத், இப்ப கடவுள் இருக்கிறாரு, கண்டிப்பா எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம், கடவுளுடைய பிரசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்முடைய சத்த பிள்ளைங்க கேட்க முடியும். யூ ஹேவ் டு இமேஜின் அந்த ஃபேத்தை ப்ராக்டிக்கலா கொண்டு வரணும். ஸோ யூ ஹேவ் டு இமேஜின் ஆல் த சிச்சுவேஷன் அண்ட் யூ ஹேவ் டு பிளேஸ் யூர் செல்ஃப் இன் டு தேர் ஓன் ஷூஸ். இப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், அவங்களுடைய வித்தியாசமான சிச்சுவேஷன். ஸோ ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஹவு டு டீல் வித் திஸ் ப்ரேயர்ஃபுல்லி. இப்போ அவங்களுடைய மூடெல்லாம் யூ ஆர் பிரிங்கிங் it under your control as a teacher. After the prayer, then you are starting. Yes, students, welcome back, and you are going to go into this thing, and you start off with a nice note. There will be a good response. Maybe there will be 1 or 2 in every class. 1 or 2 little fellas, maybe the instrument is on. Okay, the thing will be flickering. Okay, you'll be thinking as a teacher, all the fellas are there, maybe 1 or 2 are missing in the class. For that also, in every situation, there is a way out. So, the government worked out with these policies, and the schools have also worked out with this policy. And it is a boon to this situation because there is a total change in the atmosphere. Alla? இப்போ இவ்வளோ பெரிய சேஞ்ச் வந்திருக்கிறதுக்கு நாமளும் அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ பேரண்ட்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. They become the wardens for the kids. இப்போ டைரக்டா உங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க அவங்க. So, நீங்க as a parent, what you have to do? You have to check in whether your son is there on time. போயிட்டு அவனை எழுப்பி விடுறது இல்லை. இப்போ 8:40 கிளாஸ்னா still be sleeping, going and waking him up, get up, put on the speakers. No. You have to check in whether the child goes to bed correct time by 11 o'clock. 11 மணிக்கெல்லாம் அவன் தூங்குறானா, அவன் சரியா சாப்பிடுறானா, அவனுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஒழுக்கத்தை நம்ம தான் உருவாக்கணும். இப்போ வெறும் ஸ்கூல்ல நீங்க டிபெண்ட் பண்ண முடியாது. இப்போ 5 months வீட்ல இருக்கிறாங்க. இப்போ இந்த 5 months நீங்க என்ன பண்றீங்க, இந்த 5 months கரெக்டா நம்ம நடத்தணும். நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன கஷ்டம்னா, ஐயோ இவங்க மெயின்டைன் பண்ணவே முடியலையே. ஸோ நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எங்க வீட்டில், உங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஸ்டாச்சுவே வைக்கணும், அவங்க மெயின்டைன் பண்ண முடியலையேன்றது. எப்பதான் ஸ்கூல் தொடங்க போதா தெரியலன்றதுக்கு நானே கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. பிகாஸ் அவங்க வந்துட்டு ஹெட்ஃபோன் போடுறாருமாங்க, கிளாஸஸ் இல்லை மீன்ஸ் அவங்க பாட்டு கேம்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நிறைய அதெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். இப்போ வந்து பப்ஜி இப்பதான் பேன் பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட். பட் ஸ்டில் இதுக்கு முன்னாடி ஆமா அதுல எப்படி இருக்குன்னா, கமான் ஹிட் அவங்க ஷூட் பண்ணி இவங்க ஷூட் பண்ணி இப்படியே ஓடிட்டு இருக்கோம். அவங்க அறியாம அவங்க ஹெட்ஃபோன் போட்டுட்டே அவங்க பேச தொடங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வர்ற இந்த மூவிஸ் கூட ரொம்ப வயலண்டா ஸ்பீடோட, ஸோ த என்டையர் திங் இட் இஸ் கோயிங் இன் சச் அ ஸ்பீட். ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி கவுன்சில் கொடுக்கறது, எப்படி நல்ல மாதிரி அவங்களுக்கும் ஒரு வித்தவுட் இரிட்டேஷன். we know that நாங்களும் இப்ப சொல்றோம். இப்ப இந்த பப்ஜி கேம் எல்லாம் ஆடும்போது 3 days back 21-year-old boy அவன் வந்து சூசைட் பண்ணிக்கினான். தட் வாஸ் நம்ம நியூஸ் கர்நாடகா பேப்பர்லயே வந்துச்சு. ஸோ இது மாதிரி அவன் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேம்னால அவன் மைண்ட் வந்துட்டு இட் வாஸ் டோட்டலி சேஞ்ச் ஆகி அவன் வீட்டில் இருக்கிறதுனால some of them going to gambling also in this game. They go gamble also. Okay. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு அவங்க அவ்வளோ அந்த கேம்குள்ள அவ்வளோ உள்ள போயிடுறாங்க. நம்ம ஹெட்ஃபோன் போட்டுட்டு அவங்க வீட்டில் தனியாக ஒரு ரூமில் விட்டாங்க. எங்களை தனியாக விடுங்க, டீச்சர்ஸ் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தனியாக ஒரு ரூமில் கேட்குறாங்க இந்த மாதிரி நேரத்தில். ஸோ அந்த சுச்சுவேஷனில் இவங்க தனியாக கூப்பிட்டாலே இவங்க ரூம் லாக் பண்ணிட்டு சவுண்ட் உள்ளே வருது. பிகாஸ் யூஸ்வலி பேரண்ட்ஸ் இல்லை, அது குக்கிங் டைம் அந்த டைம் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, இவங்க உள்ளே போயிட்டு கதை சாத்திட்டு இவங்க பாட்டு கேம்ஸ் ஆட வேண்டியது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஆஸ் அ டீச்சர் நீங்க எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, இவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லாவே எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா how I practically do, I have a WhatsApp group also. The full name list எப்படி வருது ஸ்கூல்ல ஒண்ணா are you present so I don't go accordingly. We take the screenshots. Not only that, in between doubt வந்துச்சுனா அவங்கள ஸ்கிரீன் ஆன் பண்ணி வச்சிருவாங்க. இல்ல அது மட்டும் இல்ல, you come on video. Show your hand. நம்ம ஒரு hand இருக்குல்ல இமிடியேட்டா I call out, I just wait for a second because that also has to get connected, right? இப்போ என்ன சொல்றாங்க, சத்தம் வருது, அங்கதான் மைக் இருக்கு, அந்த மைக் ஸ்லாஷ் இருக்கு. If you put
but the child have to concentrate. That is the reason they are telling close the door. Okay, because if the parent is sitting in front of the child and maybe something half and half the parent listens to, okay, half and half some information the parent listens, and she says, no. So such kind of body, the signal, if the parent is going to communicate with the student, he will also not be concentrating. It is always better that the student give the privacy to the student, put on that what you call the headphone, let him listen. According to your duty is to check on as a parent, give him the breakfast and in between or water, and we have small breaks also. Alla ella school la breaks irukku, whether they want to go for the nature call or they want to water, whatever it is. But in the mari time la inno periya pandemic, don't you think that the teaching faculty, they are doing tremendous good? So ni romba easy ah kora sollalam, ena sudden ஒரு டீச்சரை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற திறமை, அவங்க எப்படியாவது இந்த பிள்ளைங்களை படிக்கணும், அதுதான் மெயின் திங். இப்போ உங்களுடைய பிள்ளைங்களை படிப்பு இல்லாம அப்படியே விட்டுட்டா, sometime back they were telling all the children are affected by this continuous classes, we need a break. கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படி இருக்கும் சிச்சுவேஷன். அவங்க என்ன வழியில இருப்பாங்க, அப்படியே போர்வை போட்டுட்டு படுத்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா only they will be playing or they will be calling unwanted calls, unwanted relationships வரும். இந்த டீனேஜ்ல வரக்கூடிய relationships அநேகமா இருக்கும். So you must also be careful. So இந்த ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறதுல உங்களுக்கு blessing கூட. ஒரு விதத்துல நீங்க யோசித்து பார்த்தாங்கன்னா, ஓகே எங்க பிள்ளைங்க எப்பவுமே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேக் பெயின் வருது, இந்த பெயின், வாட் அபவுட் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் நைட்டெல்லாம் அவங்க அதில் தானே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டி நல்லதுதான். ஸோ ஒரு பேரண்ட்ஸும் ஒரு வார்டன் சைடு இருந்து இந்த பிள்ளைங்களை நல்ல மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, பெஸ்ட் திங் தட் டீச்சர்ஸ் வந்து எக்ஸலென்ட் ஜாப் பண்றாங்க. ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட். ஏன்னா யூஸ்வலி நானும் இப்போ கிளாஸ்க்கு சில நேரத்தில் போய் அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இம்மீடியட்லி தே கால். ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அவங்களை கால் பண்ணி இம்மீடியட்டா அவங்க வந்துட்டு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. ஸ்விட்ச் ஆன் உங்க ஆடியோ மியூட் எடுத்துட்டு மியூட் பேசுன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ஃபெல்லோ ஹாஸ் டு டாக். இம்மீடியட்டா அவன் ஆன்சர் பண்ணோம், இல்ல இந்த லைனை படி. And it's so beautiful in the attendance it is given. Present, absent, late. Some of them they will check on the teacher. Oh, teacher is taking the attendance last. அதனால கொஞ்சம் நம்ம லாஸ்ட் போய் சேர்ந்துடலாம். நடுவுல எப்பவுமே நடக்குது. அப்போ லாஸ்ட் நம்ம போயிடலாம். ஸோ அந்த லாஸ்ட்ல என்ட்ரியில தேர் ஆர் சப்போர்ட் டீம்ஸ். இவங்களுக்கு தெரியாத பிரின்சிபல் இருப்பாங்க, வேறவங்க இருப்பாங்க. எப்போ இவங்க என்ட்ரி போடுறாங்கன்னா லேட் என்ட்ரி ஆல்ரெடி இட் இஸ் ரெக்கார்டட். இட் இஸ் ஆல்ரெடி ரெக்கார்டட் அண்ட் வி நோ ஹூஸ் என்ட்ரி லேட். தென் ஆஃப்டர் தட் ஒன் எக்ஸ்கியூஸ். இப்போ ஒருவேளை ரியல் ஃப்ளட் வந்துச்சு, இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம், நேச்சுரல் கெலாமிட்டி, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல they are not available, they are in the hospital, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல there is an excuse where we accept the excuse. But continuously சிலர் assignments கேட்கும். இப்போ நம்ம assignments as teachers, if we don't ask assignments, இவனுங்க பாட்டுக்கு அப்படியே handwriting, if they are only going to be online, இப்போ எழுதவே இல்ல இவங்க assignments. Some of the projects we have asked them to write. Why we are asking them to write? So that they will not lose out. இப்போ 3 மணி நேரம் அவங்க என்ன எழுதணும், எக்ஸாம் எழுதணும். Maybe if it is a 10th standard 2 hours, 2.5 hours, 12th standard 3 hours, how will they write? They will not have the speed, not the handwriting. இப்போ the skill இருக்கணும்னா இந்த அசைன்மெண்ட்ஸ் எழுதணும், கண்டிப்பா அவங்க இருக்கணும். அண்ட் இப்போ வந்துட்டு கிளாஸஸ்ல டெஸ்ட் வச்சாங்க. சரி, ஓகே, தட் தி क्वेश्चंस ஆன்சர்ஸ் வந்துட்டு யூசுவலி நான் சொல்றேன்னா ஈவன் லிட்டில் பிட் ஈவன் ஐ அட்டெண்ட் தி கிளாஸ் வித் மை சன். ஸோ அந்த ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லிட்ரலி த சேம். ஒரு கிரிட்டிக்கல் கேம். எல்லாம் ஆன்லைன் கிளாஸ்னா ஓகே, ஒரு நீட் எக்ஸாம் சிஇடி மாதிரி ஒரு 3 பஸ் ஆன்சர்ஸ் இருக்கும், அதெல்லாம் மார்க் பண்ணிட்டு போயிடலாம், அப்படிதான் நானே யோசித்தேன். பட் when I came and sat next to him, I'm just telling, okay son, I'll help him ன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ஆன்சர்ஸ் பார்த்து everything is same, it is something very much similar. So அது பயங்கர ட்விஸ்டிங்காக இருந்துச்சு. Okay, let me tell you why. What is this MCQ? A multiple choice question. In the multiple choice question, இப்போ true or false ன்னு சின்ன கிளாஸ்ல this is true, put mark it true or put a tick mark or false false. Children would have thought like CET exam, only one answer will be there, I will just put a tick mark and I will pass on. It is not so.
So only if you learn your subject matter, உங்களுக்கு assignments இருக்கு, அந்த class notebook we have, then you have videos, you can go back and refer to the videos. எவ்வளவு ஒரு asset இருக்கு. இப்போ physical classல உங்களுக்கு videos கிடையாது. Learn the whole thing. அந்த chapter ஓட correct answer question. For example, I have said one question, okay, one particular question and 3 correct answers. If you do not know, okay, if you have not studied, maybe you will think, I think this is the right answer. 2 answers may be correct. Third answer you would have not clicked. You get 0. The reason why எவ்வளவு சுலபமா இருக்குதோ ஈஸியா உங்க மார்க் கூட போயிடும். அதனாலதான் படிக்கணும். So don't take things lightly. It is for our own facility. So parents also, I'm just talking to you. So you are so important. See, this is not only with the teacher and the student. Parent, teacher, student. We 3 of us, what we do, we are one team. The main thing என்னன்னா, நான் இந்த பிள்ளைகளை ஒழுங்கா நம்ம கொண்டு வரணும். அடுத்த சமுதாயத்தை எப்படி நம்ம கொண்டு வர்றது, ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் இந்த உலகத்துல. So if we are not showing concern, எவ்வளவு ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்க, ஏன்னா they pile up their work. So இந்த ஒர்க் அப்படியே பைலப்பாய் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து, then when the marks report card comes, they are embarrassed. ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டேன் கடைசியில கன்சாலிடேஷன் வரும்போது அவங்க they are sent out of the school. Once they go out of the school, you know, the confidence level comes down because you are not able to cope up. Maybe if you do a different board, okay, there is chance given. So don't lose. You ஒரு எக்ஸாமினேஷனை வச்சு உங்க பிள்ளை ரொம்ப இன்டெலிஜென்ட், இந்த பிள்ளை நாலேஜ்ல குறைச்சலா இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. He may be very good in sports, singing, ஒருவேளை ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ல எவ்வளவோ டேலண்ட் இருக்கும் அவனுக்கு. நல்லா அவனை என்கரேஜ் பண்ணுங்க. அதே டைம்ல தேவையில்லாத காரியங்களுக்கு நிறைய பணத்தை செலவாக்காதீங்க. எப்படின்னா, so just because you love the child, don't keep on buying gift after gift after gift. He will not have the value for it. Okay. All that is there. So we must also be, I'm not telling you be very stingy as a parent. Be close. Let your son or your daughter understand you. Be like a friend. At the same time, you must also command your respect. Okay? If you understand them, even when they are going, sometimes they slip away. When they are going through difficult situation, don't just criticize in front of everybody. Every time parents what they do, ஒரு பெரிய பிள்ளை ரொம்ப நல்லா படிப்பான், இல்லைன்னா நல்லா படிக்க மாட்டான், சின்னவன் ரொம்ப நல்லா படிப்பான், எப்பவுமே கம்பேர் பண்றது. இந்த மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க. உங்க இந்த ஃபிங்கர்ஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? இந்த விரல குட்டையா இது வந்து இப்படி இருக்கு. ஈச் விரலும் கடவுள் அழகாக சிருஷ்டி பண்ணியிருக்கிறார். It has its own thing. So இந்த பிள்ளை எப்படி அப்லிஃப்ட் பண்ண முடியும், எப்படி இந்த பிள்ளையை கொண்டு வர முடியும், அதை நம்ம ஸ்பிரிச்சுவலா கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்க இப்படி பண்ணும்போது successfully we can bring up these children. Coming back to this gadgets, நைட்ல என்ன பண்றாங்க, இந்த half an hour தான் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த பிள்ளைங்க. எப்பவுமே பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க, மம்மி டாடி only half an hour I'm going to sleep. பட் அவங்களுக்கே தெரியாம இந்த ஒரு satanic web, இந்த satanic webனா என்ன, ஒரு இப்போ எப்படி இந்த சிலந்தி குண்டு இருக்கு, எப்படி அதை வெப்ப பிடிக்குது, அந்த மாதிரி இந்த பிள்ளைங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படியே பிடிச்சிருக்கு. ஸ்லோவா அவங்க சொல்லி இவ்வளவு நேரம் தான் நீங்க கொடுக்கணும், இதுதான் அது வந்து குரூப் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. Many students, எல்லா classmates அவங்க and you all play as a group. அந்த குரூப்பா அந்த கேம் விளையாட முடியும். Whatever small games that you have your games or whatever your conversations, but let it be limited. Maybe a half an hour, maybe something. Have time frame. Don't go for night times or unwanted things. Don't get into such kind of trap. So you will be trapped and it will kill. You have talent, you have time and you have money. இந்த மூணு காரியங்களும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நேரம் போயிடுச்சுன்னா உங்களுடைய நாள் வீணா போயிடும், படிக்க முடியாதாயிடும். தாளந்து இருக்குது, உங்க தாளந்த இப்போ வெறும் அந்த பப்ஜியோ இல்லைன்னா வேற எதையோ ஆடியும் வீட்டுல ஆடிக்கிறீங்க. ஒருவேளை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கல, ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஓகே, ஒரு மம்மி கூட போயிட்டு ஒரு something she's preparing, go stand with her, learn something. Boy or girl, now we are all equals, right? இந்த சொசைட்டில எல்லாமே ஈக்குவல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நீங்க பெரிய பிள்ளைங்களா வரும்போது அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கா இருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்னஸா இருக்கும். ஃபாதர் கூட நீங்க
you can also talk to him or learn about the history நம்ம பழைய கதைகளை படிக்கிறோம், உங்களுடைய சொந்த குடும்ப கதைகளை. ஓகே, யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அது அவங்களுக்கு எந்த ஃபேமிலியில நீங்க வந்தீங்க, எப்படி அதெல்லாம் கத்துக்கங்க. பைபிள் ஸ்டோரிஸை எடுத்து சொல்லுங்க, எப்படி விசுவாசத்துல அவங்க கொண்டு வர்றது, எப்படி அவங்க சரியா வளர்க்கறது. இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இந்த சமுதாயத்தை ஒழுங்கா நம்ம கொண்டு வர முடியும். நீங்க சொன்னீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கேம் கேட்ஜெட். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்ஜெட் நம்ம கொடுக்கவே மாட்டோம், பட் நவ் இட் இஸ் யூஸ்ஃபுல் தட் we need it. ஸோ இப்போ கேட்ஜெட்னாவே கேம்ஸு. ஸோ சில நேரத்தில் அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு கூடவே கேம்ஸும் ஆடிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அதை மினிமைஸ் பண்ணி அவங்க பாட்டு ஆடுவாங்க. ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் இந்த நேரத்தில். ஸோ தேர் ஆர் ஃபியூ பாக்ஸஸ், ஆண்ட்ராய்ட் பாக்ஸு. இந்த பாக்ஸ் மூலியமாக டிவி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ தே கேன் ப்ளே த கேம்ஸ். ஸோ யூ திங்க் தட் இஸ் குட் ஆர் இல்லை இவங்க தனியாக விட்டு அப்படியே அவங்க படிக்கணும்? First and foremost, we are in this pandemic situation. We don't have, there are many schools who do not have this opportunity. இந்த மாதிரி வாய்ப்பே இல்லாம இருக்காங்க. இன்னும் கூட உங்களுக்கு இந்த கேட்ஜெட்ஸே ரீச் ஆகல. இவ்வளவு தூரம் கடவுளே கிருபை இந்த கேட்ஜெட்ஸ் இருந்து இந்த எஜுகேஷன் போயிட்டு இருக்கு. யோசித்து பாருங்க, ஒரு 0 இயர் பண்ணிட்டு எல்லாரையுமே அதே கிளாஸ்ல வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இப்ப இந்த 10th ஸ்டாண்டர்ட் எல்லாம் பாஸ் ஆனாங்க, இவங்க எல்லாம் வேற காலேஜஸ்க்கு போகணும்னா ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஆன்லைன் அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைச்சிட்டு அவங்க கிளாஸ்ல கூட நடக்குது. இப்ப வெளியூருக்கு போன பிள்ளைங்களா இருக்காங்க, எவ்வளவோ லட்சம் கொடுத்து போயிருப்பாங்க. இப்ப இந்த பேண்டமிக்னால எல்லாரும் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ இன் சோ மெனி அமங்ஸ்ட் ஆல் தி சிச்சுவேஷன், இப்போ அவாந்தரத்திலும் நான் ஆறுகளை உருவாக்குவேன் என்று கடவுள் ஒரு வாக்கு தத்துவம் இருக்கல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல கூட we are experiencing some kind of blessing for our children. See some kind of counseling which is coming. Okay, ஒரு சப்ஜெக்ட்ல கூட பிள்ளைங்க பெனிஃபிட் பண்ணலாம். இப்போ இந்த பயாலஜி கத்து கொடுக்கும் போதோ, கெமிஸ்ட்ரியோ இல்லனா ஹிஸ்டரியோ நம்ம எந்த தவறு பண்ணக்கூடாது. PPT things you are doing. Okay, so உங்களுக்கு நிறைய ஹோம்வொர்க்ஸ் இருக்கும். கண்டிப்பா இது வந்து ஸ்கூலை விட இது அதிகமா இருக்கும். இப்ப பிள்ளைங்களோட நமக்கு அதிகமா இருக்கும், ஏன்னா நம்ம ட்ரையல் பண்ணணும் எல்லாத்தையும். ஸோ we have to pre-plan. இப்போ டவுன்லோட் பண்ணணும், தென் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னா அந்த பவர் பாயிண்ட்ல அதுக்கு அப்ரோப்ரியேட் பிக்சர்ஸ் வேணும். ஸோ we can மனசுல இப்போ நம்ம 2 பேரும் மனசை விட்டு எப்படி பேசுவோம், இப்போ உள்ளலாம் என்ன இருக்கு, எப்படி சமுதாயத்துல இருக்கு, இதெல்லாம் கலந்து பேசுவோம். அப்படி பேச முடியாது. இட் இஸ் அக்கார்டிங் டு தி சிலபஸ் வாட் எவர் இட் இஸ் பிளான். ஸோ அந்த பிளான் பிரகாரம் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஏன்னா இப்போ இட் ஹேப்பன்ஸ் சடன்லி, இட் இஸ் நாட் த ரெகுலர் chalk and board. So our work is chalk and board, smart boards, all these. But now we are exposed to different. So I told you from kindergarten to 7th standard it could be DLP, that is the pre-recorded. So correctly planned, this is how the situation. So they get their notes, they get their they get their videos. In case the child is not able to understand or vera puriyala the பிள்ளைக்கு மறுபடியும் போய் கேட்டு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது பிசிக்கல் கிளாஸ்ல இப்போ நான் டிஃபரன்சஸ் காமிக்கிறேன். பிசிக்கல் கிளாஸ்ல நேத்து நடந்த கிளாஸை மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியுமா? இல்ல. Unless and until there is a recording system and the classes will not be repeated, or for some reason they may put forth the class. But here you have a video where you can நீங்க போய் பார்க்கலாம். அந்த வீடியோல போயிட்டு எப்படி இருக்கு, ஒருவேளை கெமிஸ்ட்ரி சரியா தெரியலையா இல்லைன்னா பயாலஜி, it's something like a tutorial for you. Additional benefits are there. Okay, and the notes are there. சில இப்போ physical classல இப்போ மேல டீச்சர் எழுதுறாங்க or teacher is lecturing or the lecturer is lecturing certain things, you have to make your own notes or you have to copy the notes. சில டைம் அவங்க வேகமா எழுத மாட்டாங்க, ஸ்லோவா இருப்பாங்க, நோட்ஸ் இல்லாம இருக்கும். ஆனா இப்போ எல்லாமே பிரிண்ட் வடிவத்துல நேரம் உங்களுக்கு வருது இல்ல, நோட்ஸ் எவ்வளவு லாபம் இருக்கு. அந்த லாபத்தையும் யோசித்து பாருங்க, எண்ணி பாருங்க, எப்படி இந்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறது. So there is a limited syllabus given by the board. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஒரு trimmed syllabus இருக்கு. அதனால இந்த syllabus கம்மியா இருக்கு. இப்போ இவங்களுடைய டைம் சரியா இவங்க பிளான் பண்ணணும். இவங்களுக்கு உங்க வீட்லயே ஒரு டைம் டேபிள் இருக்கும். ஸ்கூல் டைம் டேபிள் இல்லாம இவங்களுக்கு அந்த வேற நேரம் எப்படி அவங்க ப்ரொடக்டிவா பண்ணலாம். இல்லைன்னா வீணா என்ன போயிடுவாங்க இந்த நேரம். இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நேரம் வைங்க. இப்போ I'm not telling you put one barricade between the friends and we need friends. Even during this time we need to socialize over phone or talk to them. But at the same time you must also maintain அந்த நேரம் வேணும். ஓகே, அது இவ்வளவு நேரம் தான் உன்னுடைய நேரம், இவ்வளவு நேரம். அதுக்கு பிறகு
வாட் ஆர் யுவர் அதர் திங்ஸ், ஹவ் யூ ஆர் டெவலப்பிங் யுவர் டேலண்ட்ஸ். கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு, 2 தாளந்து உள்ளவன் என்ன பண்ணணும், நாய் பண்ணணும். 5 தாளந்து உள்ளவன் 10 பண்ணணும். ஒரே தாளந்து உள்ளவன் என்ன பண்ணா, அவர் நல்ல தேவன், நல்லா தெரியும் எல்லாம். எவ்வளவு பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்க எவ்வளவு பேர் கடவுளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்காங்க. எங்க சரியா படிக்காதவங்க ஒரு ஜேம்ஸா இருக்கும், ஒரு ஜேக்கபா இருக்கும், இல்ல ஆண்ட்ரூவா இருக்கும். மற்ற ஒரு அசிங்க நிக்கிறது, மற்றவங்க எல்லாம் கரெக்டா நின்று இருப்பாங்க. இவன் தான் ஒரு கண்ணை ஓபன் பண்ணுவான், க்ளோஸ் பண்ணுவான். ஒரு இன்டீசென்ட் பிஹேவியர். ஏன் ஜீவனுள்ள தேவனை கும்பிடுற பிள்ளைங்க, சேவிக்கக்கூடிய பிள்ளைங்க இன்னும் எப்படி இருக்கணும். அதனால ஒழுக்கத்தை வீட்டிலேயே அவங்களுக்கு ரெகுலரா ஃபேமிலி பிரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கடவுளுடைய பயம், the fear of the Lord is the beginning of all wisdom. இந்த மாதிரி ஒரு பயம் உங்களுக்கு பயபக்தியில வளர்ந்தாங்கன்னா வெளியே போய் நீங்க யாரு நம்பி அந்த பிள்ளைங்களை விட்டா ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க இந்த பிள்ளைங்க. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டா நம்ம பயன்படுத்தணும். பிகாஸ் there is a social change which is happening. எக்கனாமிக் லெவல்ல பாருங்க, இப்போ சோஷியல் லெவல்ல பாருங்க, பொலிட்டிக்கல் லெவல்ல பாருங்க, எல்லா சினாரியோ the whole world is going through situation and all the prophecies are coming true. Okay, during this time we have to take care of each and every family. எவ்வளவு வசனங்களை வாசிக்கிறாங்க, சரியா கடவுளுடைய வார்த்தையை நம்ம போதிக்கணும். as parent வெறும் நெய்யும் கறியும் நல்ல ஒரு சுவையான காரியங்களை மட்டும் ஊற்றுறது இல்ல, கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கணும். Okay, you have to train up a child in the right way, and when he is old he will never ever forget to இருக்கல. கரெக்ட், சரியான வழியில பிள்ளையாண்டனை வளர்க்கணும். மேம், நீங்க இதை சொன்னோன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். கண்டிப்பா கேட்கேன். லைக் நீங்க வந்துட்டு நிறைய பசங்களுக்கு வந்து நீங்க கவுன்சிலிங் கொடுத்தீங்க. ஓகே, தேர் இஸ் அ சிச்சுவேஷன், எனி சிச்சுவேஷன், நீங்க வந்துட்டு உங்களோட லைஃப் எவ்வளவு இயர்ஸ் நீங்க இந்த டீச்சிங் இண்டஸ்ட்ரி? 25 to 30 years வித்தியாசமான ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ 30 இயர்ஸ்ல யாராவது ஒருத்தர் வந்துட்டு உங்க மனசுலயே இருப்பாங்க, ஸோ இதை ஒன்று நான் பண்ணேன், இன்னைக்கு அவன் நல்ல சுச்சுவேஷன்ல இப்போ இப்படி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்காங்க? மேபி அவங்க வந்துட்டு தப்பான வழியில போய் ரொம்ப டவுனா போய் இது இந்த பையன் தேரவே மாட்டான்ற அளவுக்கு வந்துருக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீங்க வந்து கடவுளை பற்றி சொல்லி எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு பையன் வரும் அவங்கள பற்றி ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஜெனரலா நான் சொல்றேன், நான் பேரை மாத்தி நான் சொல்றேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு பன்னின்னு எடுத்துக்கலாம். சரி, ஒரு பிள்ளை. ஓகே, ஜெனரலா இந்த கிளாஸ்னு நான் சொல்லல, எந்த பள்ளின்னு சொல்லல. ஓகே, இந்த பிள்ளை கொஞ்சம் முரட்டு சுபாவம், நல்ல ஒரு ஏஜ்ல இருக்கலாம். இவன் ஒரு 17 years. ஓகே, இன்னொரு ஒரு சிறுமியை பற்றி கூட சொல்ல போறேன். I'm going to tell about a small little girl and also this young boy. Okay, இந்த ரெண்டு பிள்ளைங்க என்னுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இந்த பையன் ஆல்ரெடி அவுட் ஆஃப் தி ஸ்கூல், சஸ்பென்ஷன். ஓகே, ஏன் சஸ்பென்ஷன்? ஏன் ஒரு பிள்ளைக்கு சஸ்பென்ஷன் வரும்? அவன் யாரனா அடிச்சிருப்பான், இல்லனா அவனால ஒரு த்ரெட் இருக்கும், இல்லனா ஏதோ செய்யதகாதத செஞ்சிருப்பான். சோ அதால அவன் சஸ்பென்ஷன். சோ போர்டு எக்ஸாம் கிட்ட வருது. இப்போ இன்னும் போர்டு எக்ஸாம் வரும்போது அவனுக்கு அவன் சஸ்பென்ஷன் இருந்தா எப்படி படிப்பான்? அவனுக்கு நோட்ஸ் எப்படியோ டீச்சர்ஸ் முகாந்திரமாகவோ ஸ்கூல் முகாந்திரமாகவோ நோட்ஸ் போகுது. ஆனா அவன் சரியாவே மார்க் எடுக்கல. எந்த கிளாஸ்ல எந்த டெஸ்ட்லயும் மார்க் எடுக்கல. இப்போ போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி நிலைமையில ஒரு பிள்ளை, ஒரு கிறிஸ்டியன் டீச்சர், கிறிஸ்டியன் மதர், கிறிஸ்டியன் பேரண்ட் எப்படி ஒரு பிள்ளையை கொண்டு வர முடியும்? அவனை கடவுளுடைய வழியில நடத்தணும். இப்ப யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீ இப்படியா ஏசாமியே நம்பணும், நீ இப்படிதான் வரணும்னு. எல்லாம் பொதுவான உலகத்துல இருக்கிறவங்க அநேக மதங்க இருக்கு. ஒரு நாலேஜ் நம்மளுக்கு வேணும். We have the right under the constitution. கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய அன்பை எடுத்து சொல்லலாம். But what we must not do, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன், இன்னைக்கு நல்லா நான் சொசைட்டில நான் சக்சஸ்ஃபுல்லா நான் வேலை செய்யறேன்னா இதுக்கு காரணம் ஒரு காரணம் இருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் என்னுடைய கடவுள், அடுத்தது என்னுடைய பேரண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல இந்த பிள்ளைக்கு இப்பேற்பட்ட ஒரு he is coming from a very kingly family. ஓகே, ஒரு princely royal ஃபேமிலில இருந்து வரக்கூடிய பையன். அவனுக்கு வசதியும் அதிகம். வேற ஒரு ஊர்ல சார்ந்தவன். இப்போ வேற ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரும்போது நிறைய பாக்கெட் மணி வரும். இந்த பாக்கெட் மணி என்ன பண்ணுவான்? அவனுக்கு இஷ்டம். கெட்ட குமாரன் கதையே தான் அது. கெட்ட குமாரன் கதையே தான்.
அவனுக்கு இஷ்டம் வந்த நிறைய மாதிரி circles நிறைய இப்போ ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ இந்த எக்ஸாமுக்கு 1 month தான் இருக்கு. இந்த 1 month-உம் உள்ள பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு பிள்ளைய பார்த்தேன் நான். இந்த பிள்ளை ரொம்ப சீரியஸா வந்து என்கிட்ட பேசணும். எனக்கு இல்ல அவங்களே வந்து அக்செப்ட் பண்றாங்களா? எனக்கு இந்த சிச்சுவேஷன் இருக்குன்னு இல்ல நீங்க முதல்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா இல்ல இந்த மாதிரி சில சூழ்நிலையா இருக்குது. சில டைம்ல they will distance themselves. கிட்ட வர மாட்டாங்க. ஆமா, ஏன்னா என்னுடைய ஸ்டடீஸ் நான் சோஷியாலஜி நான் கத்து கொடுக்கறது தொட்டு பிஹேவியரல் ஸ்டடீஸ் கூட நான் பண்றேன். ஸோ அந்த பிள்ளையோடைய பிஹேவியரை நான் ஸ்டடி பண்ணேன். ஒருவேளை அவன் தனிமை அப்படியே இப்போ எப்படி அவன் தனி படுத்திக்கிட்டு ஓகே ஐ வாண்ட் டு பி செப்பரேட் அலூஃப்னு அந்த பிள்ளைங்க கிட்ட நான் பேசுவேன். ஓகே இந்த பிள்ளை கிட்ட கூட அவன் வந்து சொன்னான் இந்த மாதிரி இப்போ நான் எப்படினாலும் நல்ல மார்க் எடுக்கணும். அவன் வேற ஒரு பையனை ரெஃபர் பண்ணான். இந்த பையன் உங்ககிட்ட படிக்கும் போது இவ்வளோ மார்க் எடுத்தான், அவன் எப்படி எடுத்தான்னு எனக்கு தெரியாது. எங்க வந்து சொன்னான், நான் சொன்னனே இவ்வளோ ஒரு கெட்ட குமாரன் மாதிரி ஆயிட்டுமா அந்த பிள்ளைன்னு. அவன் எப்படி மார்க் எடுத்தான்னு தெரியாது, ஒரு மேஜிக் நீங்க பண்ணணும். மேஜிக் எல்லாம் நான் பண்ண முடியாது. மேஜிக் பண்ணி போர்டு எக்ஸாம்ல நான் கரெக்ட் பண்றேன் பேப்பர், வேற யாரும் கரெக்ட் பண்ண போறாங்க பேப்பர். ஆனா ஒரு மேஜிக்னா அது மேஜிக்னா உன்னுடைய உள்ளத்தை நீ கடவுளை எல்லா பக்கமும் யார் இயேசு சுவாமி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மதத்திற்கு அவ மதத்தை உருவாக்கல. ஆக்சுவலி ஜீசஸ் மனுஷர் தான் என்ன பண்ணிட்டாங்க இவங்க கிறிஸ்டியனு அப்படின்னு. He came for the entire universe. அதான் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்கள சேவ் பண்ணுவேன்னு கடவுள் சொல்றாரு. So you call unto Lord Jesus, he will help you. நான் உனக்கு ஒரு வழி காமிக்கிறேன்னு சொன்னேன். நான் ஒரு சின்ன பிரேயர் தான் பண்ண போறேன், ஆனா நான் சொல்றது நீ கேட்கணும். என்ன நான் சொல்ல போறேன், நீ சின்சியரா நீ பைபிளை தேடணும். ஏன்னா நான் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த என்னென்ன கான்செப்ட்ஸ் உன் ஃபவுண்டேஷன்ஸை கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீ என்ன சொல்லணும், நான் செஞ்சதெல்லாம் மன்னியும் கடவுளே. அடுத்ததா யூ கிவ் மீ தட் ஜாய், எனக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் கொடுங்க, எனக்கு ஞானம் கொடுங்க. ஏன் ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு தானே யாருன்னா வந்து கேட்பாங்க, எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும். அவனுக்கு என்னன்னா இப்ப எப்படின்னா எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், கெட்ட பேர் இருக்குது, வெளியே போயிட்டு இருக்கிறான், அவனால பாஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில இன்னும் 1 week இருக்குது. ஸோ என் கூட இருக்கிற ஒரு நல்ல பேட்ச் ஆஃப் டீச்சர்ஸ் இருக்காங்க, நல்ல என் கூட இருக்கிறவங்க நல்ல டீச்சர்ஸ், அவங்க கூட என் ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸு நல்ல அவங்க கூட கவுன்சில் பண்ணி அவங்க எல்லாருமே செய்யணும். அவங்களும் அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம ஜாயிண்டா பேசணும், இந்த பிள்ளைக்கு எப்படி நம்ம உதவி பண்ணணும், ஏன்னா அவன் வெளியே இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் டீச்சர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க, பிகாஸ் நீங்கள் ப்ராட் மைண்டட், ஓகே ஃபைன். பட் இது மற்ற டீச்சர்ஸும் அக்செப்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ அவங்க நேரம் கொடுப்பாங்க ஒரு பர்டிகுலர் டைம். இப்போ நான் என்ன பண்ணுவேன், சில டைம்ல எனக்கு 6 மணி ஆயிடும், 7 மணி கூட ஆயிடும், 8 மணி ஆயிடும். ஒருவேளை அவங்க போர்டர்ஸா இருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு யார் அப்பா அம்மா இல்லை, இப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்போ அதே நம்ம பிள்ளையா இருந்தா விட்டுடுமா, இல்லை போர்டு எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. ஐ ஹாவ் தட் லிட்டில் கம்பேஷன் டுவர்ட்ஸ் சில்ட்ரன். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு பிறகு தான் வண்டி எடுத்துட்டு வருவேன். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த ஒரு பிள்ளைய நான் பார்த்தேன். இந்த பிள்ளை நான் சொல்ற மாதிரி கரெக்டா அவன் அப்படியே வந்து உட்காருவான், அவனுக்கே தெரியாத ஒரு கோபம் வரும். மேம் ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங், புக்ஸ் எல்லாம் தூக்கி விசிறிச்சிருந்தேன். ஒரு மாதிரி வயலண்ட் பிஹேவியர். கோ ட்ரிங்க் சம் வாட்டர் அண்ட் கம், தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு I'm very sorry ma'am, we'll say I'm very sorry ma'am, I'm very sorry, I don't know what happened to me. Okay, அவன் ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்தான், ஏன்னா the body also is different, okay, the system is different, the mind is different, there are so many things that as I'm speaking you can connect to. That's right. அல்ல இப்போ இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்லுவேன், இங்க பாரு உனக்கு ஒரே ஒரு ஏம் இருக்கல, நல்லா படிக்கணும், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற, நீ எந்த விதமான கோபம் பட மாட்டேன், நான் கரெக்டா நான் படிப்பேன். பைபிள்ல என்ன போட்டிருக்கு, கடவுளை கேட்டா என்ன கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால அவன் சொல்லுவேன், ஆஸ்க் காட், லார்ட் யூ ஹேவ் செட் இன் ஜேம்ஸ் 1:5, if any of you, அங்க எங்கேயுமே போடல இவன் இந்து இவன் முஸ்லிம் இவன் எத்திஸ்ட் இவனுக்கு பொம்மை இந்த மாதிரி ஞானம் கொடுக்க மாட்டேன். if any of you lack wisdom let him ask of me and I will give it to him in abundance. இதை எடுத்து நான் சொன்னோன்னா அவனுக்கு என்ன சந்தோஷம் ஆகும் தெரியுமா. Okay, I am going to ask Lord Jesus help me this one time, this exam I have to pass.
ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. ஒன்று மாற்றி அது இதர டீச்சர்ஸ் கூட ஹெல்ப் பண்ணாங்க. மீன்ஸ் தட் டைம் ஐ டோல்ட் ப்ளீஸ் ஹெல்ப் திஸ் பாய். ஓகே, என் கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அதர் டீச்சர்ஸ் ஆல்சோ தே டிட் தேர் பெஸ்ட். கடவுளுடைய நாலேஜ் ஓபன் பண்ணாரு. மெமரி பவர், he started getting that photo memory. You will not believe he got the second rank in the school. Now I'm working for a reputed school. Second rank final board exam. Wow. So the main the manage பண்ணக்கூடிய ஒரு ஆபீசர், அவனுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் தெரியுமே. அவன் எங்க இருந்து வந்திருக்கான், என்ன அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய ரிப்போர்ட் கார்டு, அவர் தான் வந்து நிக்கிறது எல்லாமே. நோ 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 இட் மே பி ராங். 10 முறை போய் பார்க்கறாங்க, 10 முறை பார்க்கறாங்க. So it is amazing, I tell you. Wow. So God is a supernatural God. If any of you lack wisdom, ஒருவேளை சில டைம்ல நீங்க 8th standardல விட்டு போயிருக்கலாம், ஒரு ஸ்கூல் ரோபோட்டா இருக்கலாம். கவர்மெண்ட் இவ்வளவு வசதி பண்ணிருக்கு. NIOS ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங். ஓகே, you can get into that 9th 10th விட்டுட்டு ஏதோ ஒரு சின்ன வேலை பார்க்குறேன்னு அது மட்டும் இல்லை. ஓப்பனா எந்த டிகிரியும் எழுதாம டைரக்டா டிகிரியே எழுதலாம். ஓகே, ஏஜ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஓகே, டைரக்ட்லி one entrance test you have to do and directly you can apply for the degree. You can improve your knowledge. இந்த self confidence உங்களுக்கு வரும். என்னாலையும் நிற்க முடியும். இந்த பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷம் ஆச்சு தெரியுமா? அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்தாங்க, நம்ம எல்லாரையும் பார்க்கறதுக்கும். It was just a joy that came into our hearts. That's very much. So, only படிக்காத now. Did you meet him in the lab? Of course. Does he call up in the he calls up. He's on WhatsApp. I send God's word to him. Oh, okay. And he also calls up. Bangalore. He's not in Bangalore. I told no, he came from a different place. Okay. He's in a different place and he's studying in a different college. Now he must also be in the second year. Okay, he's well placed because I didn't give his name. It is good not to identify them by their name. So this is just a story that I told you, a real story of a child who stood second. And one more I would like to share. When I was, see, I have worked with different levels. This child was only so small. There are certain things in children. Okay. Oh, girl. Okay, because I was working in a girls' and I was handling because I have done child psychology and child development. So I had the passion. Now, of course, I'm dealing with the bigger boys, that is the college level. But whereas the smaller class, in a different institution, I've served in many institutions. Okay. So one such institution is a girls' institution. Okay, there it was only a kindergarten because this child came from a different place. Okay, so here also kindergarten na maybe 4 years irukuma. 3 plus years. 3 plus years. So அந்த பிள்ளைக்கு கேளுங்க 3. So we have to give our lives to the Lord. We are made up of body, soul and spirit. We must always be under the protection of God. தம்பி சொன்னா நல்லா இருக்கும். சரி. ஓகே. யா. சொல்லுங்க, இப்போ அந்த சின்ன பொண்ணோட விஷயத்தை நீங்க சொல்றீங்க. 3 to 4 years உங்களுக்கு என்ன இருக்கும்? இப்போ இந்த 3 to 4 years எப்பவுமே அம்மா கூடவே இருந்து வளர்றாங்க. இப்போ அந்த எல்கேஜில கொண்டு வந்து விட்டுட்டா ஒரு மிசரபிள் பயங்கரமான கஷ்டம் இல்ல. அது என்னமோ ஜெயில போட்ட மாதிரி அம்மாவுக்கும் அப்படிதான் இருக்கும், அந்த பிள்ளைக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எவ்ரிடே ஒரு அம்மா தாய் வந்து அவங்க உட்காருவாங்க. இங்க லெசன்ஸ் எல்லாம் நம்ம நடக்கும். ஓகே, ஸோ நான் எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு 25 இயர்ஸ் ஸ்டோரி நான் சொல்றேன். இப்போ சரி, 25 இயர்ஸ் ஒரு ஸ்டோரி நான் இப்போ சொல்றது. இப்போ அந்த அம்மா இருந்துட்டே இருப்பாங்க. இந்த பிள்ளைக்கும் எனக்கும் நல்ல ஒரு அட்டாச்மெண்ட். நான் இருக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷமா வந்து உட்காருவா. பை சான்ஸ் நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டு ஏர்லியாவே தான் நான் வருவேன் ஸ்கூலுக்கு. பை சான்ஸ் அந்த பிள்ளை ஏர்லியா வந்துச்சுன்னா அவன் வரவே வர மாட்டான், வெளியவே இருப்பான். ஸோ இந்த பிள்ளை ஒரு நாள் வந்தா. ஓகே, வேற மதத்தை சார்ந்த பிள்ளை தான் வந்து. அப்போ ஒரு நாள் இப்படியே சில மந்த்ஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஷி காட் அட்டாச் டு மீ. அப்படியே வளர்ந்துட்டு வரும்போது படிச்சுட்டு எல்லாம் வரும்போது ஒரு நாள் எனக்கு காய்ச்சல், சடனா சம் ஃபீவர். I just called up and told the principal of that particular institution.
today I will not be able to come, I'm very sorry, kindly consider this as a sick leave. நான் இன்னைக்கு sick leave. மத்தியானம் எனக்கு உடம்பு சுகம் இல்லை, ஒரு ஆஃப்டர்நூன் கால் வருது, இப்போ நீ வந்தே வரணும் இப்போ ஸ்கூலுக்கு. ஸோ என்ன இது இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுட்டாங்க ஃபோனை. நானும் ஸ்வெட்டர்லாம் போட்டு யூஸ்வலாக ஐ கம் those days I used to use my scooty. So I landed up in the school. They telling, my God, you just come and see this. அவங்க பெரிய BO உடைய பிள்ளை, கிராண்ட் டாட்டர், BO உடைய கிராண்ட் டாட்டர் அந்த பிள்ளை. போய் நான் இல்லைங்க, அம்மாவை அனுப்பிட்டாங்க, கேட்டை லாக் பண்ணிட்டு. அங்க இருந்து டீச்சருடைய சேலையை பிடிச்சி இழுத்து, ஐயோ எல்எல்இ டீச்சர்ஸ் அந்த லைனா அந்த லஞ்ச் பாக்ஸ் பேக்ஸ் எல்லாம் அடுக்கி வைப்பாங்க ஒரே லைனா. அப்புறம் அழகா கலர் கலரா அந்த டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த டேபிள்ஸ் எல்லாம் டாப் பண்ணும்போது சிங்கிள் 3.5 year old கேர்ள் டேபிள்ஸ் எல்லாம் டாப்பிள் பண்ணி பாஸ்கெட்ஸ் எல்லாம் இழுத்து ஒரு பெரிய ஒரு கலவரமே பண்ணி வச்சிருக்கணும் பிள்ளை. அப்படி நான் போன உடனே நானே ஷாக் ஆயிட்டேன். அப்படியே terrible. So I have dealt with very poor children, moderate children, very rich kids. I have got used to such kind of a community. Children are children, whatever it is. The moment I went in, she started crying even more. Then I called her. Then I prayed for her. Every day I started praying. Because this manifestation is totally different. இப்போ வித்தியாசமான ஒரு பிஹேவியர். யாராலையும் ஒரு சின்ன பிள்ளை எப்படி இவ்வளோ பெரிய சைஸ் கேட்ட தூக்கி போட முடியும்? அப்போ அந்த டெலிவரன்ஸ்க்காக ஒரு பிள்ளைக்காகவும் ஜோம் பண்ணணும். ஸோ நீங்க அசைன் பண்ணிட்டீங்க, there's something wrong. கண்டிப்பா ஒரு நார்மல். பட் வேற சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, நீங்க வரலன்றதுதான். இல்ல பிரின்சிபல் கூப்பிட்டு கேட்டாங்க, இது என்னமா இது, இது ஒரு பிசாச போல பண்ணி வச்சிருக்குது. பிரின்சிபல் கால் மீ. இப்போ நான் she spoke to me in English. What is this? Like demonic attack. This is like this. She stopped the entire thing like earthquake வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. Then I started praying, slowly started growing. She started growing in that very school, cleared all the thing, very beautifully married, settled. No. Very nice. Okay. The child who cannot mingle, she's in US now. The father also, he holds in Commercial Street, he holds a very good, he has a shop over there. And that girl also is doing very, very well. She's married, so she's married. So there are lot, I can go on in telling lot in rehabilitation centers where they invite me, or the churches they call me for teaching. Rehabilitation center and so I hear lot of things. Prayer request எனக்கு நிறைய குடி இருக்குது, இவங்களை எப்படி விடுவிக்கிறது, அண்ட் பிள்ளைங்க வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை. ஸோ அம்மாவை வந்து அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய பசங்க வந்துட்டு அவங்க நீங்க சொன்னீங்க குடி அவங்களுக்குள்ள போன உடனே they become different. நல்லா இருப்பாங்க, அதை குடிச்சிட்டு வந்தாலும் டிஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க ரீஹபிலிட்டேஷன் சென்டர் கொண்டு போய் போடணும்ன்றாங்க. பட் ஸ்டில் அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகுது, நிறைய சுச்சுவேஷன்ஸ் நடக்குது. ஸோ வாட் இஸ் த tips you wanted to give to parents? We have to refer back to Genesis சொல்லி. இப்போ ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் அங்கே வச்சிருக்கும் போது இந்த he gave them liberty. ஓகே, இப்போ கடவுள் அந்த மனசாட்சி ஒருவருக்கும் வச்சிருக்கிறார். Correct. To control yourself also God has given. Okay, so இந்த rehabilitation centers எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இவங்க ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் கூட போடுறாங்க, எப்படி தடுப்பு. So the moment you start drinking, you puke out. Okay, and counseling is given. So how to overcome your fear, your doubt, and how to your anxiety, இந்த மாதிரி எமோஷனல் ஃபீலிங்ஸு, உங்களால முடியாம ஒரு மாதிரி நறுவெல்லாம் அப்படி இழுத்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன்ஸு எப்படி நீங்க அதை மேற்கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எல்லாமே இப்போ we have to be a Christian ஒரு கவுன்சிலராகவும் we have to always draw our strength from the Lord. எப்படி ஒரு கூனியான ஒரு ஸ்திரீ, இப்போ அந்த ஸ்திரீ 18 வருடமா கூனியா இருந்தா. But she was willing, she want to heal it. இல்லைங்களா? But ஆனா
இந்த குடி இருக்கிறவங்க வந்துட்டு அதை யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம தான் புஷ் பண்ணி கொண்டு போய் ஆமா பை பட் ஃபோர்ஸ். ஸ்டில் அவங்களோட ஏம் வந்துட்டு அந்த அந்த சரியாகணும்ன்றது இல்லை. எப்படா ஏதாவது கிடைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிதான் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இதுல கூட கடவுளுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு சில வந்து நியூட் ஸ்பிரிட்ஸ் எப்படி இருக்கு, செவிடு ஆவிங்க எப்படி இருக்கு, அதே மாதிரி இந்த குடி ஆவி கூட இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான ஆவிங்க கூட இருக்குது, செயல்படுது. அண்ட் ஒன் மோர் திங், கிரேவிங். இது எனக்கு வேணும். இப்போ ஒரு காஃபி டீ கூட இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு இந்த நேரம் வந்தா அது கூட அடிக்ஷன் தான். இப்போ மொபைல் பார்க்குறோம் கண்டினியூஸா, அது கூட அடிக்ஷன் தான். இது வெறும் குடி குடிச்சாதான் அடிக்ஷன் இல்லை. அடிக்ஷன் வித்தியாசமான வகையில இருக்குது. இப்ப எனக்கு வெறும் க்ளோதிங் மேல இருந்துச்சுன்னா அது ஒரு அடிக்ஷன். ஓகே, என்னுடைய நேரத்தை நான் எப்படி வீணடிக்கிறேன், பணத்தை எப்படி, இதெல்லாத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. ஸோ ஓகே, ஹவு திஸ் பீப்புள் கேன் கம் அவுட். முதலாவது அவங்க நார்மல் ஸ்டேட்டஸா இருக்கும்போது அவங்க கிட்ட பேசணும். ஃபர்ஸ்ட் whoever the counselor is speaking to them, when they are administering their counseling, when they are talking to them, there are various kinds of therapies. It depends upon every situation, what kind, whether it's a very critical situation the patient is, or now and then he drinks. They divide them into various groups. Okay, whether it's a routine thing and he's a violently he's doing certain things. So it depends. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு அவங்க நார்மலா இந்த குடி இல்லாத போது, ஸோ தே டைவர்ட் தெம் ஸ்பிரிச்சுவலி. தே டாக் டு தெம், தே சே ஒன்லி ஒன் மீன்ஸ் யூ கேன் இஸ் யூ ஹாவ் அ ஃபேமிலி. தே பிரிங் இன் ஆல் தீஸ் சிச்சுவேஷன்ஸ். இஃப் யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் இன் திஸ் வேர்ல்ட், not to harm anybody, at least their money must not go to waste. At least keep yourself away from drinking. If you do that, at least you will be helpful to the family. First, how to control yourself. These and meditation, concentration. So when they meditate and reading the word of God, so there are certain spirits which leave them and go. But there are people, they don't want to leave. There are people, they don't want to leave. How much ever you say, எவ்வளோ பேசினாலும் ஒரு ப்ராபம் கூட இருக்குது, குடிக்காரனுடைய பேச்சு பொழுது விடுச்சா போச்சுன்னு சொல்லிட்டு. அது ஏன் அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சுன்னா, எவ்வளவே அவனுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவன் என்ன பண்ண மாட்டேன்றான், தெரிஞ்சு அவன் பண்றான். இப்ப எப்படி ஆதாம் ஏவாளுக்கு நான் ரெஃபர் பண்றேன்னு சொன்னேன், கடவுள் அந்த லிபர்ட்டி கொடுத்துருக்காரு. உன்னுடைய சொந்த சுயமா நீ யாரை தேடணும், கடவுளை தேடணும். ஒரு டாகை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணி வைக்கிறோம், அந்த மாதிரி கடவுள் வைக்கவே இல்லை. நீ இதை சாப்பிடாத, இந்த டே யூ ஈட் என்ன ஆகும், உனக்கு மரணம் வரும். என்ன மாதிரி மரணம் வந்துச்சு இப்போ உலகத்துக்கு? பிசிக்கல் டெத்தும் வந்துச்சு, ஸ்பிரிச்சுவல் டெத்தும் வந்திருக்கு. நீ அது ரீசனால தான் கடவுளாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், மறுபடியும் டு ரிடீம். ஸோ ஒருத்தருக்கும் அந்த மனசாட்சி கடவுள் கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவருடைய சாயலில் தானே நாம் உருவாயிருக்கோம். அந்த மனசாட்சியை சப்ரஸ் பண்ணி அவன் வேணும்னே பண்றான். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ கடைசி காலத்துல அவனுடைய பலன் என்னோட கூட வருகிறது. பாவம் செய்கிறவன் அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஸோ we have to be very careful. இந்த சோஷியல் மீடியா உங்களோட கையில கேஜெட்ஸ் இருக்குது பிள்ளைங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் ப்ராப்பர்லி. தேர் ஆர் சில்ட்ரன் who எதை பார்க்க கூடாது அதெல்லாம் போய் பாக்குறீங்க. பிசாசானவன் அநேக காரியங்களை வச்சிருக்கான். நீங்க இப்ப எப்படி ஏவாள் அந்த பழத்தை போய் சாப்பிட்ட, இப்ப நீங்க தேவையில்லாத ஒரு காரியங்களை போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்னசென்ஸ் போயிடும். கடவுளுடைய அந்த ஒளி உங்களை விட்டு போயிடுது. இந்த பாவம் வந்துட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இதை தேடும் அதை தேடும், தேவையில்லாத கான்டாக்ட்லாம் வரும். ஸோ இந்த ஒரு வேளை நீங்க ஸ்லிப் ஆயிட்டு போயிட்டா, இது ரொம்ப நல்ல ஒரு நேரமா இருக்குது. கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து இந்த காரியங்கள்ல இருந்து யூ மஸ்ட் கம் அவுட். இஃப் யூ ஆர் ஏபிள் டு கம் அவுட், தேர் இஸ் கிரேட் ஜாய். உங்க வீட்டுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும், நீங்க ஒரு பெரிய சாட்சியாக இருக்கலாம். ஓகே, இப்போ நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களுக்காக ஃபயர் ரவுண்டுன்னு ஒரு ரவுண்ட் வச்சுருக்கோம். இந்த ஃபயர் ரவுண்டில் நீங்கள் டக்குன்னு உங்கள் மனசில் என்ன பண்ணுறதோ அதை ஆன்சர் சொல்லணும். சரி, ஓகேங்களா? உங்களுக்கு
ஓகே நேம் இப்போ வந்து நம்ம 5 ரவுண்ட் ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்க மைண்ட்ல இருந்திருக்கலாம், பட் அவங்க எப்படி அதை ஆன்சர் பண்றாங்கன்றது தான் நம்ம இப்போ கேட்க போறோம். வாங்க இப்போ போகலாம். மேம் நீங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ மைண்ட்ல இருக்கும் பிள்ளைங்களை பற்றி, பட் அது வந்து அந்த பிள்ளைங்க வந்துட்டு கரெக்டா டக்குன்னு பண்ண மாட்டாங்க. சரி. ஓகே, ஸோ நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? will you behave rude or softly? ஃபர்ஸ்ட் அவங்க இப்போ செய்யும் சொல்லும் போது அவங்க செய்யலன்னா இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் எக்ஸிபிட் ஆகிறது வை ஒரு ரைஸ் ஆகும், ஒரு வாய்ஸ். அதுக்கு பிறகு தான் வருது then what was the reason. naturally it is an exhibition. அப்போ ஒரு வை கேட்கும் போது அன்பா யாரும் கேட்க முடியாது. கரெக்ட். அந்த கோவத்தான ஃபர்ஸ்ட் exhibits that. then we ask what is the reason. it is a natural thing for everybody. okay, when it is a genuine, இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஜென்யூனா, இது ஜென்யூன் இல்லையா, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க வீட்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. சரி. ஸோ உங்க வீட்ல வந்துட்டு ஃபேமிலி, ஓகே, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு? அவங்க வந்துட்டு இது ரைட் இது ராங்னு சொல்றாங்களா, இல்ல திஸ் இஸ் a way அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா, எனிதிங் லைக் தட்? இப்போ கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்களுடைய ஃபேமிலி சொல்றீங்களா இல்ல உங்களோட ஃபேமிலி? எங்களுடைய ஃபேமிலி. அவங்களுக்கு அது ஓகே, டிஃபரன்ஸ். now let me share about this situation. இப்போ என்னுடைய மகள் கூட அவளுக்கு கிளாसेस இருக்கு. she is in the final year masters. இப்போ எனக்கும் என்னுடைய கிளாसेस இருக்கு. சரி. okay, my husband also he is there at home, so we know our limits. இந்த ரூம்ல நான் என்னுடைய கிளாஸ் நடக்கும், அந்த ரூம்ல அவளுடைய கிளாஸ் நடக்கும். so in the meantime whatever prayer or my husband he is going out, he will be going out, or if he is there at home it will be happening. that time we all know before we go for the family prayer time is there. Immediately after that, before we go to bed, we say tomorrow I have my class from this time to this time. Okay. We have to finish all our breakfast, we have to finish all our things ready. Okay. So I prepare and keep it, so that little time that we get, she will also be running and coming. We have it sometimes, but continuous classes are there where we cannot also. We have to manage. சில டைம்ல இப்போ 4 கிளாஸ் வருது, 5 கிளாஸ் வருது, எப்படி முடியும்? முடியவே முடியாது. அப்போ நமக்கும் பிரச்சனைகள் இருக்கு. சோ அங்க ஒரு சின்ன டேப் திறக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, I cannot be eating and conducting. First as a teacher, first I must be disciplined. இப்போ நான் 2 days I cannot do. So சில வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் for humor I think so people put up certain videos. அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. So like that you don't adopt those policies. So mostly அது எதுவுமே நடக்கிறது இல்லை. டீச்சர்ஸ்ல they are doing their own job and அவங்க வந்துட்டு நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. That is one. இதுதான் இப்ப நான் கேள்விப்பட்டது. லைக் நீங்க ஒரு டேப் கூட தக்க முடியாதுன்னா அது எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன். so nice. நிறைய ஆன்சருக்கு நீங்க பயங்கர தெளிவான ஆன்சர் பண்ணிட்டீங்க. நிறைய பேரண்ட்ஸுங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கும். இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சேன், கண்டிப்பா இருக்கும். சில பேர் வந்துட்டு இன்னும் நான் கேட்க முடியாத கேள்வி கூட நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட சொல்லி இவங்க கண்டிப்பா உங்களுக்காக ஆன்சர் கண்டிப்பா அவங்க பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ரெடியா இருப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஸோ வாட்ஸ்அப்ன்றது ரொம்ப ஈஸியா இருக்குது. கண்டிப்பா அவங்க வந்துட்டு உங்களுக்காக அந்த ஆன்சர் கண்டிப்பா அனுப்புவாங்க. ஸோ நோ வரிஸ். நீங்க வந்துட்டு உங்களோட பிள்ளைங்க வந்துட்டு எப்படி வளர்க்கணும், எப்படி இருக்கணும்ன்றத சொல்லி கொடுத்துட்டாங்க. சாம்ஸ் 90 வந்து முக்கியமா பயர் பண்ண சொன்னாங்க. ஸோ வாயின் வார்த்தைப்படி நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வசனத்தும் வந்து நம்ம டெய்லி வந்து அதை பயர் பண்ணி நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக அதே போல கர்த்தர் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, நம்மளை வந்துட்டு பாதுகாப்பாங்கன்ற வார்த்தைகளை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பிள்ளைங்களுக்கு அதை நீங்கள் சொல்லி தரலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, டெய்லி வந்துட்டு ப்ரேயர் இருக்கணும் வீட்டில். ஒரு ஃபேமிலி ப்ரேயர் இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ மேபி நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபேமிலி ப்ரேயர், இண்டிவிஜுவல் ப்ரேயர் நீங்க இருக்கலாம். ஆனா இது இப்போ எப்படி நீங்க இம்யூன் சிஸ்டம் நீங்க டெவலப் பண்ணணும்ன்றாங்களோ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் இப்போ வெறும் ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டோம்னா பிசிக்கை நம்ம டெவலப் பண்ணலாம். ஆனா இம்யூன் பவர் கூட அநேக அந்தகார வல்லமை இருக்குது. எப்படி நீங்க அதை மேற்கொள்ள முடியும்? You need to have the armor of God. Okay, you need to have the spiritual armor. So இப்படி தான் நீங்க ஒரு வெற்றியுடைய வாழ்க்கையில உங்க பிள்ளைங்களும் நீங்களும் செழித்தோங்கி இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ மேம் சூப்பராக சொன்னீங்க. தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஹாப்பி
டீச்சர்ஸ் டே. Thank you so much. டீச்சர்ஸ் நீங்க எல்லாருமே உங்களுக்கான பெரிய விஷஸ் அண்ட் யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். ஸோ உங்க மூலியமா நாங்கெல்லாம் நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருந்து டீச்சர்ஸ்னாவே அந்த ப்ரொஃபஷனல் டீச்சர் நம்ம கண்ட்ரியில டீச்சர்னாலே அவங்க இந்த குருகுல் சிஸ்டம்ல நீங்க படிச்சிருக்கலாம். ஆமா. ஓகே, ஒரு குரு தேவ நமவான்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்தியில இருந்தாங்க. ஒரு குரு வீட்டுல எப்படி அவங்க இந்த பிள்ளைங்கலாம் போயிட்டு வேலை செய்வாங்க. கரெக்ட். ஆதி காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். இவ்வளவு அழகா அந்த ஏகலவ்யா ஸ்டோரிஸ் கூட இருக்குது இல்லையா? எப்படி ஒரு குருவும் அந்த சீடனும் அந்த ஸ்டூடெண்ட்டும் எப்படி அவங்க இருந்தாங்க. So that our land has more of that rapport bond. Teacher student bond. மதர்ல ஒரு டீச்சர் ஒரு அம்மா சொல்லிடுவாங்க வீட்டுல, அம்மா தான் குழந்தைக்கு பயாலஜிக்கல் பேரண்ட் அம்மா தானே. ஆனா டீச்சர் சொல்லிட்டாங்கன்னா அந்த பிள்ளை சின்ன பிள்ளை இருக்கும், டீச்சர் சொன்னா கண்டிப்பா கரெக்டா தான் அம்மா கத்து கொடுப்பாங்க. அந்த புள்ளி கூட கரெக்டா அந்த டீச்சர் எப்படி சொல்லிக்கிறாங்களோ அப்படிதான் எழுதும். கண்டிப்பா. So we have that rapport to continue to pray for all the teacher community, teaching community, keep them in the prayers because we create professions. இப்போ ஒரு ப்ரொஃபஷன் டீச்சிங் ப்ரொஃபஷனை வச்சுதான் டாக்டர்ஸும் என்ஜினியர்ஸும் எல்லாம் கிரியேட் ஆகுது. ஸோ கீப் அஸ் இன் யுவர் ப்ரேயர்ஸ் ஸோ தட் வரக்கூடிய டீச்சர்ஸ் எவ்ரிவன். ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்காக நீங்க எல்லா டீச்சர்ஸ் உங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஃபேமிலிக்காக எப்படி இந்த மேம் ப்ரேயர் பண்ணாங்களோ அதே மாதிரி எல்லாரும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ஸோ மேம் will pray now for all the students and the family. Okay. Let us pray. இந்த வேளையில் கூட நீங்க எல்லாம் என்னோட கூட இணைந்து ஜெபிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கும். You'll all be happy once again. ஏன்னா இந்த நாள்ல டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு டீச்சர்ஸ் டே தான். ஆனாலும் கூட இந்த நாள்ல நீங்க ஒப்பு கொடுங்க கடவுளுக்கு. Jesus is known as the greatest teacher. அவர் தான் பெரிய ஒரு போதகர். அவர் ஒரு விஷயமும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கதை ஒரு ஓமை அவங்க சொல்லிட்டு இருந்தாரு. அதே போலதான் டீச்சர்ஸும் ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லிதான் ஒரு கிளாஸஸே எடுக்கிறாங்க. ஸோ ஈவன் he was a big teacher. ஜீசஸ் பாத்தீங்கன்னா டீச்சர் இருந்தா மெயினா அவர் தான் ரோல் மாடலே. ஆமா, கரெக்ட். ஒண்ணுமே தெரியாத ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில ஒண்ணுமே தெரியாத ஆளுங்களுக்கு எப்படி அவர் அந்த கதைகளை குட்டி கதை இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பேரபிள்ஸ் சொல்லி தான் கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னார். ஸோ நீங்களும் நாங்களும் சேர்ந்து இணைந்து ஜெபிப்போமா? வாங்க. Our gracious Heavenly Father, we thank you, Lord, for this wonderful time. நேசமுள்ள பிதாவே, இந்த நல்ல ஒரு தருணத்திற்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேளையில் கூட ஆசிரியர்களுக்காக வருகிறோம் கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம், மாணவர்களுக்காக வருகிறோம். இயேசுவே, அநேக மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வேளை கர்த்தாவே அந்த பிசிக்கல் பள்ளிக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர்களுக்கு நீரே ஆட்சி தேர்ச்சி ஞானத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் பள்ளி இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்காக வருகிறோம். இயேசுவே, அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல கர்த்தாவே, இன்னும் ஏழை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். பள்ளிகள் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய வேளையில் நீர்தான் அற்புதமாக இந்த வேளையில் கர்த்தாவே அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கும்படி கிருபை செய்வீராக. உம்முடைய வார்த்தையின் வலிமையை இந்த பிள்ளைகள் அறிந்து கொண்டு உம்முடைய வழியில் அவர்கள் நடப்பார்களாக. நன்றி கர்த்தாவே. கொடான கொடி ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளுக்காக, இந்த குடும்பத்தாருக்காக. இவர்கள் நன்றாக இந்த பிள்ளைகளை நன்றாக வளர்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அசமாதானம், சண்டைகள், குடும்பங்களில் காணப்படக்கூடிய சிறிய சண்டைகள் கர்த்தாவே, இன்னும் அவர்களால் இன்னும் என்னால் முடியவில்லையே என்று அழுது கொண்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களை இந்த வேளையில் ஒப்புக்கொண்டுகிறோம். பற்றாக்குறையின் நிமித்தமாக, பணம் நிமித்தமாக கர்த்தாவே இவர்களுக்கு தேவைகளை சந்தியும், அவர்களோடு கூட இரும், வழி நடத்தும். இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்காகவும் எங்களுடைய நாட்டை சார்ந்த எல்லா ஆசிரியர்களையும் இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோம். Thank you Lord. We pray for all the teachers, the lecturers, different departments, maybe it is medical or engineering or any department, all of them who are connected with the teaching, Lord Jesus. Father, we pray you are the greatest teacher we see. Lord Father, it is possible by you. We pray that your unction and grace will come upon all these children, all their families.
Help us, Lord Father, to create a wonderful generation who will be pleasing to you. Help them to use their devices rightfully. Lord Father, let the Spirit of God rule every heart. We drive away every kind of evil from every person, Lord Jesus, Father, which is tormenting them. Continue to be with them. Make way for them, Lord. Beautify their lives. In Jesus' Christ's name we pray. Amen. Amen. Thank you, Lord, and thank you very much for joining us and superb prayer. And it has touched each and every family. And this is going to be a precious day for them, not only for the teachers and even for all these students. And Teachers Day நாவே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த வாட்டி வந்து டீச்சர்ஸ் டே வந்துட்டு இப்படி இருக்க போறது இல்ல. ப்ரீவியஸா இருந்த மாதிரி It will be virtual. ஆமா. So it will be totally different. May I wish you and your viewers சார்பாக Happy Teachers Day to you. And do you want to say anything for the teachers or the students? Okay. I wish all the teachers, maybe they are retired teachers, you might have put in a lot of service. God bless all of you. Your labor is never in vain. And you have been a wonderful teacher. நல்ல ஒரு ஆசிரியராக இருந்திருக்கீங்க. ஒரு வேளை நீங்க ரிட்டையர்மெண்ட்டும் அடைஞ்சிருக்கலாம். கடவுளுடைய ஆசீர்வதிப்பார் உங்களை இந்த நாளில் வாழ்த்துகிறேன். Happy Teachers Day. God bless all of you. Not only that, children, we are never complete without you. So God bless all of you. Continue to be with us. God bless. God bless. And you are a big molding for each and every student. Parents வந்து ஒரு மண்ணு போல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க தான் மோல்ட் பண்ணி அந்த பிள்ளைங்க வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் காவியவராக. ஆமா. ஸோ யூ ஆர் நாங்க எப்படி டிசைன் ஆகணுன்றது நீங்க தான் ஒரு மோல்டா இருக்கிறீங்க. ஸோ காவ் பண்றதே நீங்க தான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் இன் திஸ் பொசிஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கிறாங்க, அவங்க டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே டீச்சர்ஸ். Yeah. And when you come up in life, see that you help the society. That is most important. Do not live a selfish life, because once we pass away, once we die, we do not take anything out of this world. See, so many rich people, so many poor people, they all die. They all go to the very mud. So in this life, okay, utilize once we live. Let us live a life that is pleasing to God. நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன பண்ண போறோம், அண்ட் எதுக்காக நம்ம இருக்கிறோம், வாட் இஸ் நம்மளோட லைஃப் நம்ம கடவுள் கொடுத்துருக்குன்னா எதுக்காகன்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரேயர் லைஃப் லீட் பண்ணுங்க அண்ட் ஹெல்ப் அதர்ஸ். நிறைய பேருக்கு கடவுளை பற்றி சொல்லுங்க மெயினாக. And education is not only that one. Education, Proverbs 3 பார்க்கிறோம், 4 பார்க்கிறோம். It is your life, it says. Education is your life. So you have to study. Knowledge is power. Okay? If you study, it is wonderful for you. Educate yourself and come to the higher level. God bless you. God bless you. Thank you. Thanks for coming. And thanks for watching this program. Share this program to many people. இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் நிறைய வர லைவ் ப்ரோக்ராமில் நீங்கள் கால் பண்ணி இவங்களுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.